அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிற புஸ்தகம் மிர்தாத்தின் புத்தகம். அதில் அத்தியாயம் 37 ரத்தம் நெருப்பின் பெருவெள்ளம் பற்றி குரு எச்சரிக்கிறார், தப்பிக்கும் வழி பற்றியும் கூறி கப்பலை செலுத்துகிறார் அப்படின்னு சொல்லி அந்த சாப்டர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மிர்தாத், இந்த மிர்தாத்திடம் எதை நாடுகிறீர்கள்? பலிபிடத்தை அலங்கரிக்க மணிகள் பதிக்கப்பெற்ற பொன் விளக்கையா? ஆனால் இவன் ஒரு பொற்கள்ளன் அல்ல, நகை வணிகனும் அல்ல. ஆயினும் இவன் ஒரு கலங்கரை விளக்கமும் ஒரு துறைமுகமும் ஆவான். தீய பார்வைகளிலிருந்து பாதுகாத்து கொள்ள தாயத்துக்களை எதிர்பார்க்கிறீர்களா? இவனிடம் தாயத்துக்கள் ஏராளமாக இருக்கின்றன, ஆனால் அது வேறு வகையானவை. முடிவு செய்யப்பட்ட பாதையில் பாதுகாப்பாய் நடந்து செல்ல விளக்கை எதிர்பார்க்கிறீர்களா? அதிசயம்தான். உங்களிடம் கதிரவன், நிலா, விண்மீன் இருந்தும் தடுமாறி விடுவோமோ, விழுந்து விடுவோமோ என்ற அச்சம் உங்களுக்கு. அதனால் வழிகாட்டிகளாக இருக்க உங்களுக்கு விழிகளுக்கு தகுதி இல்லை. உங்களுக்கு எங்கேயும் கண்கள் கூசும். விழிகள் இல்லாமல் என்ன செய்வீர்கள்? கதிரவனை கருமி என்று யார் குற்றம் சாட்ட முடியும் அப்படிங்கிறார். அதாவது இந்த மிர்தாத்துக்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்துட்டு வர்ற ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் இவன் ஒரு விளக்காக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த பொன்னால் பதிக்கப்பட்ட ஒரு ஆடம்பரமான ஒரு விளக்காக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன்னா இந்த திருவிழா அப்படி தான் அங்கே வரையறுக்கப்படுது. ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு விளக்கை பற்ற வைப்பாங்க, ஒரு சடங்காக. அந்த விளக்கு தாங்கள் கொண்டு வந்துள்ள அந்த மெழுகுவத்திகளை அவங்க பற்ற வச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. தாயத்துக்கள் அந்த விளக்குக்கு முன்னாடி வச்சு மந்திரிக்கப்படுது. அந்த தாயத்துக்கள் எடுத்துகிட்டு போனால் நமக்கு தீய சக்திகள் எதுவுமே நம்மளை தாக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இந்த மாதிரி சில சமய சடங்குகளை அந்த ஆசிரமத்தில் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நிறையா சடங்கு சம்பிரதாயங்களை நாம் செஞ்சுக்கிட்டு வருவோம். அதெல்லாமே உண்மையாகவே நடக்குதா இல்லையா அதை பற்றிலாம் நம்ம ஆராயறதே கிடையாது. ஆனால் அது வழிமுறையாக காலமாக பரம்பரையாக நமக்கு அது சொல்லி கொடுத்துட்டே வருவாங்க. அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதனால் நமக்கு பலன் இருக்குதா இல்லையான்னு கூட நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்கிறாங்க. உண்மையாகவே அந்த விளக்குனால நமக்கு எந்த ஒரு வெளிச்சமும் வரப்போகிறதில்ல. வெளியில் இருக்கக்கூடிய விளக்கு நமக்கு எந்த வெளிச்சத்தையும் தர்றது கிடையாது. நமக்குள்ளார அந்த வெளிச்சம் இருக்குது இல்லையா, அது பிரகாசம் தான் வெளியில் வெளிச்சத்தை கொடுக்குது. ஒருவேளை வெளியில் இருக்கக்கூடிய கதிரவனும், வெளியில் இருக்கக்கூடிய நிலவும், வெளியில் இருக்கக்கூடிய அந்த லைட்டும் நமக்கு வெளிச்சத்தை தர்றதா இருந்தால், நம்ம தூங்கும்போது நம்ம கனவு காணுறோம். அந்த கனவுக்குள்ளார ஒரு வெளிச்சம் வருதே, அதுக்கு யார் பொறுப்பேற்க முடியும்? அங்கே எந்த சூரியனும் எந்த சந்திரனும் இருக்குது. அப்போது அந்த வெளிச்சத்தை யார் கொடுக்குறாங்களோ அவங்களே தான் இங்கே வெளியிலையும் வெளிச்சத்தை கொடுக்குறாங்க. இவங்களெல்லாம் நாம் தனித்தனியாக பார்த்துட்ருக்குறோம். ஆனால் அந்த கதிரவனும் அந்த நிலவும் வெளியில் இருக்கக்கூடிய வானமும் வெளிச்சத்தை உண்டு பண்ணுது அப்படின்னா அது நம்மளுடைய வெளிச்சம் தான். அது நம்மளிருந்து பிரதிபலிக்கப்பட்ட வெளிச்சம் தான். நாம் தூங்கும்போது பகல் நேரத்தில் நீங்கள் கண்ணை மூடி படுத்து தூங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இருட்டாயிரும். அந்த கதிரவன் இருந்து உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா உங்களிலிருந்து மனம்ங்கிறது வெளியில் சக்தியாக பிரதிபலித்தாதான் வெளியில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை உங்களால் பார்க்க முடியும். அப்படி நாம் வெளியில் இருக்கக்கூடிய இந்த விளக்குடைய வெளிச்சத்தில் நம்மளுடைய மெழுகுவத்தியை ஏற்றிக்கணும்னு சொல்லி ஒரு சமய சடங்காக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்குள்ளார அந்த வெளிச்சம் வர்றதுக்கான வழிவகைகளை நீங்கள் செஞ்சாகணும். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது தான் நீங்கள் யோசிச்சாகணும். வெளியில் மந்திரிக்கப்பட்ட தாயத்துக்கள்னால உங்களுக்கு தீய சக்திகள் ஏற்படாது, தீய சக்திகள்னால தொல்லைகள் ஏற்படாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளாரியே அந்த தீய எண்ணங்கள் இருக்குது, தீய குணங்கள் இருக்குது, துர்க்குணங்கள்னு சொல்லுவாங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அகற்றி போடாமல் நீங்கள் எந்த தீய சக்தியை நீங்கள் இந்த உலகத்தில் ஒழிக்க முடியும்? அந்த தீய சக்திகளுடைய முழு உருவமாக நம்மளுடைய எண்ணங்கள் இருக்குது, தீய எண்ணங்கள். அதை நீங்கள் வெளியில் ஏற்றி வைக்காமல் எப்படி உங்களால் இந்த வாழ்க்கையை நிதானமாக வாழ முடியும்? அப்போ அந்த தீய எண்ணங்களை நம்ம வெளியில் கட்டக்கூடிய தாயத்துக்கள் தூக்கி எரிஞ்சிருமானா எரியாது. நாம் தான் அதை வெளியில் தூக்கி எரிய வேண்டிய அவசியங்கிறது இருக்குது. இப்படி தான் நாம் ஏன் வெளியில் இருக்கிற ஒரு வெளிச்சத்தை நாடுறோம் அப்படின்னா, அந்த வெளிச்சம்ங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம், ஒரு கடவுள் நிலையாக இருக்கலாம். இவர் என்னை காப்பாற்றுவார், இவர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாருங்கிற எண்ணமாக இருக்கலாம். அது அத்தனையும் இங்கே இருக்கக்கூடிய வெளிச்சமும் இவர் சொன்ன அந்த விளக்கும் தாயத்துக்களுமா இருக்குது. அதுக்கான மரியாதை அவ்வளவுதான் இருக்குது. ஆனால் உண்மையாகவே அதை சரி பண்ண வேண்டிய தீர்வு யார்கிட்ட இருக்குதுன்னா நம்மக்கிட்ட தான் இருக்குது. நாம் தான் நமக்குள்ளார வெளிச்சத்தை உண்டு பண்ணணும். நாம் தான் அந்த தீய சக்திகளை ஒழிக்கணும்.
இதை எந்த தாயத்தும் எந்த விளக்கும் செய்கிறது கிடையாது அப்படிங்கிறது தான் அவர் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறது. நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், இன்னொரு கடவுள் தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பார் அப்படின்னு நம்பிக்கையில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் குருட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் கண் இருந்தும் நீங்கள் அதை பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு உங்களவே வழிநடத்துறதுக்கான தகுதி இல்லைன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் மற்ற விஷயங்களை குறை சொல்லாதீங்க. இரவு நேரங்களில் கதிரவனை காணோம், அவர் பகல் நேரம் மட்டும்தான் வந்துட்டு போகிறாருன்னு சொல்லி அவரை குற்றம் சொல்லாதீங்க. உங்களுக்குள்ளார பிரகாசம் இருந்துச்சுன்னா அது 24 மணி நேரமும் உங்களால் வெளியில் இருக்கிற விஷயங்களை கவனிக்க முடியும். எப்போவுமே வெளிச்சத்தோட உங்களால் இருந்துட முடியும். உங்களுடைய மனம்ங்கிறது தான் அங்கே பிரச்சனையாக இருக்குங்கிறத உணர வேண்டிய காலம் அப்படிங்கிறது தான் அவர் இதில் சொல்கிற ஒரு விஷயம். பாதையில் தடுமாறாமல் நடக்க விழிகளுக்கு ஒளி தரும் சக்தி இதயத்தை தடுமாற செய்து இரத்தம் கசிய செய்து வழியறியாமல் வேதனைப்பட செய்யலாமா? கண்களை எது நிறைத்திருக்கிறதோ அது ஆத்மாவை ஒளியில்லா இருளில் தள்ளிவிடலாமா? என்ன வேண்டும் உங்களுக்கு? எந்த ஒளிக்காக நீங்கள் ஆவல் கொண்டு அலறுகிறீர்களோ அந்த ஒளியில் ஆத்மா குளிக்க இதயம் பார்க்க முடியுமானால் நீங்கள் வேதனையில் அலற வேண்டி வராது. என்னுடைய பிரச்சனையே ஆத்மா இதயம் பற்றியது தான். இன்று உங்களுக்கு நான் ஒன்று வழங்கப் போகிறேன். அதனால் இந்த நாள் அற்புதமான வெற்றி திருநாள் ஆகும் அல்லவா? நீங்கள் ஆடு மாடுகளை கொண்டு வந்திருக்கிறீர்கள் அல்லவா? விடுதலைக்காக நீங்கள் கொண்டு வந்திருப்பது எவ்வளவு அற்பமான பரிசு! அவற்றின் மூலம் நீங்கள் பெறப்போகும் விடுதலையும் அற்பமானதே அப்படிங்கிறார். அதாவது நாம் ஒரு பாதையில் நடந்து போயிட்டுருக்குறோம். அங்கே ஒரு வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்குறோம். அங்கே வெளிச்சம் இல்லை அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம இதையும் தடுமாறக்கூடாது. நமக்குள்ளார இருக்கக்கூடிய நம்பிக்கைங்கிறது நம்மளுடைய வெளிச்சத்தை சார்ந்ததாக இருக்கணுமே தவிர வெளியில் இருக்கிற விஷயங்களை சார்ந்து இருக்கக்கூடாது. வெளியில் நம்மளுக்கு எந்த உதவியும் இல்லாமல் போகலாம், வெளியில் நமக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்காம போகலாம். ஆனால் நம்மளுடைய நம்பிக்கைங்கிறது அது உள்ளார்ந்த ஒரு விஷயமா இருக்கணும். நம்ம கண்களை எது பார்க்க செய்யுதோ, எது வெளிப்பட்டால் நம்ம கண்கள் பார்வையடையுமோ, எது வெளிப்பட்டால் நம்ம செவி கேட்கிற திறன் அடையுமோ, எது வெளிப்பட்டால் நம்மளுடைய நுகர்ந்தறியக்கூடிய வாசனை அறியக்கூடிய ஒரு தன்மை நமக்குள்ளே ஏற்படுமோ, எது வெளிப்பட்டால் சுவை அறியக்கூடிய தன்மை நமக்குள்ளே ஏற்படுமோ, எது வெளிப்பட்டால் தொட்டு உணரக்கூடிய அந்த அறிவு நமக்கு ஏற்படுமோ, அந்த வெளிப்பாடாக இருக்கக்கூடியதை நீங்கள் நம்பணும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார். அந்த ஆத்மா தான் என்றைக்குமே தடுமாறாத ஒரு ஆத்மாவாக இருக்க முடியும். அதுதான் ஒளி இல்லைனால வாழக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்க முடியும். நீங்கள் எதை தான் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து அவர் கேட்குறாரு. நீங்கள் அந்த வெளியில் இருக்கக்கூடிய உலக தேவைகளுக்காக, வெளியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஒரு நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தில் பயந்துக்கிறீங்க. அந்த பயத்தை போக்குறதுக்கு நிறையா சடங்கு சம்பிரதாயங்களை வச்சுக்கிறோம். அந்த பயங்கிற ஒரு விஷயத்தை போக்குறதுக்கு நம்மளை நம்பாமல் வெளியில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ப ஆரம்பிக்கிறோம். ஆனால் நான் உங்களுக்கு இந்த நாளில் தரப்போகிற ஒரு விஷயங்கிறது ரொம்ப பெரிய பரிசாக இருக்க போகுது. ஆனால் அந்த பரிசுக்காக நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய காணிக்கை என்னவாக இருக்குதுன்னா, ஒரு ஆடையும் மாட்டையும் நீங்கள் பிடிச்சிட்டு வந்திருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கை என்ன அவ்வளோ அற்பமானதான்னு கேட்குறாரு. ஒரு ஆட்டினுடைய மாட்டினுடைய ஒரு உயிருக்கு சமானமாக உங்களுடைய உயிர் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஏன்னா ஒரு ஆடினுடைய அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வளர்த்தெடுத்து நீங்கள் கொண்டு வந்து அதை காணிக்கையை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறிடும்னு நம்புறீங்க. அந்த நம்பிக்கையே பொய்யானதுங்கிறாரு. எந்த ஒரு உயிரையும் நீங்கள் கொண்டு வந்து தியாகம் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்ப பெற முடியாது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த மதிப்புங்கிறது உங்ககிட்ட இருக்குது. உங்களை நீங்கள் தியாகம் பண்ணால் தான் உங்கள் வாழ்க்கை மேம்படும். அதை விட்டுட்டு நீங்கள் வளர்த்தின விஷயமும் நீங்கள் வாங்கின விஷயத்தையும் கொண்டு வந்து இங்கே தியாகம் பண்ணினீங்கன்னா, உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தையும் உங்களுக்கு கிடைக்காத விஷயத்தையும் தியாகம் பண்ணினீங்க அப்படின்னா அதில் உங்கள் வாழ்க்கைங்கிறது மாறப்போகிறதில்ல. ஒருவேளை உங்களுக்கு பிடிச்ச விஷயமும் உங்கள்கிட்ட இருக்கிற விஷயம் கூட நீங்கள் தியாகம் பண்ணாலும் கூட உங்களை நீங்கள் தியாகம் பண்ணலை அப்படின்னா அந்த வாழ்க்கையை உங்களால் மாற்றிக்க முடியாது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பரிசுங்கிறது அது நீங்கள் தான். உங்களை நீங்கள் அர்ப்பணிக்காமல் உங்களுக்கு அந்த பரிசு பொருள் கிடைக்க போகிறதில்ல. அதனால் உங்களுடைய விடுதலைக்காக இந்த சின்ன சின்ன அற்பமான விஷயங்களை தூக்கிட்டு வராதீங்க அப்படிங்கிறத அவர் இந்த விஷயம் மூலமாக அவர் நமக்கு சொல்கிறாரு. ஆட்டை வெல்வது மனிதனுக்கு பெருமை தருவதென்று தனது சொந்த வாழ்விற்கு ஈடாக அற்ப ஆட்டை பரிசாக கொடுப்பது அவமானகரமானது. நம்பிக்கை சுருள் விரியும், அன்பு மிக மேலாக நியாயப்படுத்தப்படும். இந்த நல்ல நாளின் ஆத்மாவுக்காக நீங்கள் செய்தது என்ன? நீங்கள் செய்தவை எல்லாம் வெறும் சடங்குகளே, வெறும் மந்திர முணுமுணுப்புகளே. அதனால் உங்களது ஒவ்வொரு காலடி வைப்பிலும் உங்களோடு துணை நிற்கிறது சந்தேகம் மட்டுமே. உங்களது ஒவ்வொரு பிரார்த்தனைகளுக்கும் ஆமென் சொல்லி முடிப்பது வெறுப்பு மட்டுமே.
வெள்ளப்பெரு அதாவது வெள்ளப்பெருக்கின் வெற்றியை தானே நீங்கள் கொண்டாடுகிறீர்கள். அப்படி இருந்தும் நீங்கள் தோற்றுப்போனவர்களாகவே இருக்கிறீர்கள். அது எப்படி? தனது ஆழங்களை குறைத்த நோவா உங்கள் ஆழங்களை குறைக்கவில்லை, ஆனால் உங்களுக்கு வழியை சுட்டி காட்டியுள்ளார். ஆனால் என்ன பரிதாபம், உமது ஆழங்களில் சினமே நிறைந்திருக்கிறது, அதனால் உமது கப்பல் கவிழ்ந்து விட்டது அப்படிங்கிறார். அதாவது ஒரு ஆட்டை பிடிச்சி கட்டி நிறுத்தி அதை அடக்கி ஆண்டு அதை கொண்டு வந்து தியாகம் பண்ணக்கூடிய நம்மளுடைய மனப்போக்குங்கிறது வந்து ஒரு அவமானகரமானது. ஏன்னா ஒரு ஆட்டை வெல்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அவன் தன்னை வெல்ல முடியாமல் தான் அவன் இன்னொன்று வென்றுட்டு இருக்கிறான். தன்னை அடக்கி ஆள முடியாதவன், தன்னை அடக்கி ஆள தெரியாதவன் தான் இன்னொரு விஷயத்தை அடக்கி ஆள்றதுக்கு முற்படுறான். தன்னை அடக்கியால் கண்டுபிடிச்சிட்டவன் இன்னொன்று அடக்கவே மாட்டான். அந்த சுதந்திரத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா தன்னை அடக்கும்போது, தன்னுடைய நிலையை அவன் அடக்கி பார்க்கும்போது அவன் அந்த சுதந்திரத்தை அடைஞ்சிட்றான். ஒரு சுதந்திரம் அடைஞ்சவனால் மட்டும்தான் இன்னொருத்தருக்கு சுதந்திரத்தை கொடுக்க முடியும். அடிமைப்பட்ட ஒருத்தனால் இன்னொருத்தருக்கு சுதந்திரத்தை கொடுக்கவே முடியாது. அந்த அடிமை சங்கிலியை உடைக்க தெரிஞ்சவன் எவனோ, அந்த சுதந்திரத்தினுடைய ருசியை ருசி பார்த்தவன் எவனோ, அவனால் மட்டும்தான் ஒரு இன்னொருத்தருக்கு இந்த உலகத்துக்கு சுதந்திரத்தை கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கைங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் நியாயப்படுத்துறதுக்காக என்னென்னமோ பண்ணுறீங்க. ஏதோ சடங்கு சம்பிரதாயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு ஆறுதல் சொல்லிகிட்டே வரீங்க, இது செஞ்சால் சரியாயிரும், அது செஞ்சால் சரியாயிரும்னு சொல்லி. அப்படி நீங்கள் செஞ்சுட்டு வர்ற எல்லா விஷயத்துலையுமே பூர்த்தியானதுக்கப்புறம் கடைசியாக மிஞ்சி நிற்கக்கூடியது என்னவாக இருக்குன்னா சந்தேகம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இப்போவும் நிறையா பேர் அந்த சடங்கு சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. தீர்வை வெளியிலே தேடிட்டு இருக்கிறாங்க. தீர்வுங்கிறது உள்ளதாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏன்னா நாம் ஆனந்தமாக இருந்தது நாம் உள்ளுக்குள்ளார இருக்கும்போது மட்டும்தான். கர்ப்ப பாத்திரத்துக்குள்ளே நாம் இருக்கும்போது நமக்குள்ளார உடம்பும் உயிர் மட்டுமே தான் இருந்தது. சுவாசம் கிடையாது, மனசினுடைய வெளிப்பாடு கிடையாது, நமக்கு உலகம் கிடையாது. ஒரு கருப்பாக இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு அறைக்குள்ளார ஒரு தண்ணி இருக்குது, பனிக்குட தண்ணி. அந்த தண்ணிக்குள்ளார நாம் இருக்கிறோம். அப்போ நீங்கள் அங்கே எதையும் பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது, உங்களால் உணரவும் முடியாது. எந்த ஒரு உணர்ச்சிகளும் இல்லாத நிலைமையில் தான் நாம் இருந்தோம். அப்போ இருந்த அந்த ஆனந்தம், அப்போ இருந்த அந்த ஈஸ்வர தன்மை நமக்குள்ளார இல்லாமல் போகும்போது அதைத்தான் இப்போ நம்ம வெளியில் தேடிட்டுருக்குறோம். எப்போ மனம்ங்கிறது கர்ப்ப பாத்திரத்துலேருந்து வெளியில் வந்து அந்த குழந்தை முதல் மூச்சு விட்டுச்சோ அப்போ தான் மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அங்கே உண்டு பண்ணுது. அந்த மனம் தான் இந்த உலகத்தை கவனிக்கவும் செய்யுது. இந்த உலகத்தினுடைய உற்பவத்துக்கு அதுதான் காரணமாகவும் இருக்குது. அந்த மனம்ங்கிறது என்றைக்கு உள்ளுக்குள்ளே அடங்குதோ அப்போல்லாம் உலகம்ங்கிறது இல்லாமல் போயிடும். தூங்கும்போது பாருங்கள், நம்ம மனம் உள்ளே போய் அடங்கிடும். மனசு உள்ளே போயிடுச்சுன்னா உலகம் கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை ஆழ்ந்து ஆலோசனை செய்கிறோம், யோசிக்கிறோம், ஏதோ ஒன்று மறந்துட்டோம், அந்த நேரத்தில் உள்ளே போயிடுவீங்க. ஆனால் எதிரில் ஒரு நண்பர் இருந்தால் உங்களுக்கு தெரியாது. அவர் உங்கள் பேர் சொல்லி கூப்பிடுவார், உங்களுக்கு கேட்காது. ஏன்னா உலகம்ங்கிறது அப்போ இல்லாமல் போயிடும், மனசுங்கிறது உள்ளே போயிடுச்சுன்னா. அப்படி எப்பெல்லாம் இந்த மனம் உள்ளே போகுதோ அப்போ உலகம்ங்கிறது இல்லாமல் போகுது. மனம் வெளியில் வந்தால் மட்டும்தான் உலகம்ங்கிற ஒரு நிலைமையே உண்டாகுது. அப்படி நாம் செய்யக்கூடிய எல்லா சடங்கு சம்பிரதாயத்தினுடைய முக்கியமான ஒரு பின்புலமாக இருக்கக்கூடியது என்னவாக இருக்குன்னா ஆனந்தம்னு ஒரு விஷயத்தை தேடுறதா தான் இருக்குது. அந்த ஆனந்தத்தை நம்ம வெளியிலே தேடிட்டு இருக்கிறோம். ஆனால் தொலைச்சது எங்கன்னா உள்ளுக்குள்ளார. நாம் உள்ளேருந்து வெளியில் வந்ததுனால தான் ஆனந்தம் காணாமல் போச்சு. திரும்ப உள்ளே போனால் ஆனந்தம் கிடச்சிட போகுது. ஆனால் நாம் உள்ளே போய் தேடுறதே கிடையாது. அதனால தான் இங்கே வெளியில் இருக்கக்கூடிய அந்த சமய சடங்குகளுக்கு இவர் வந்து அதை செஞ்சு உங்களுக்கு யூஸ் கிடையாது. அதில் மந்திரங்களை உச்சாடனம் செஞ்சு உங்களுக்கு யூஸ் கிடையாது. வெளியில் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் உங்கள் ஆன்மீகத்தை மேம்படுத்துறது கிடையாது. அந்த ஆன்மீகம் மேம்படணுன்னா நீங்கள் உள்ளே வந்தால் மட்டும்தான் முடியும். உங்களுக்கு ஆனந்தம் வேணும்னா உள்ளே வந்தால் மட்டும்தான் முடியும். அப்படி நாம் ஒரு நோவா காலத்தில் இருந்த ஒரு பெருவெள்ளத்தினுடைய வெற்றியை கொண்டாடுறதுக்காக வேண்டி ஒரு திருவிழா அங்கே நடக்கும்போது எல்லோரும் வெற்றி களிப்பில் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே தோற்று போனவங்களாக இருக்காங்க. தோற்று போனவங்கள்லாம் வெற்றி அடைஞ்சதாக நினச்சிக்கிட்டு ஆனந்த களிப்பில் இருக்கிறாங்க. இது எவ்வளோ ஒரு முட்டாள்தனம் இது. நாம் இன்னும் ஜெயிக்கவே கிடையாது. நமக்குள்ளார ஏற்பட்ட பெருவெள்ளத்தை நாம் இன்னும் கடந்து போகவே இல்லை. நோவா கடந்து போயிட்டார். அவருடைய ஆழங்களை குறைச்சிக்கிட்டார். அவருடைய தண்ணியை அவர் வடிய விட்டுட்டார். அவருடைய வெள்ளப்பெருக்கை அவர் தடுத்து நிறுத்திட்டார். ஆனால் நமக்குள்ளார ஏற்படக்கூடிய அந்த வெள்ளப்பெருக்கை, அந்த ஆழத்தை நாம் குறைக்கவும் செய்யலை, அந்த வெள்ளத்தை தடுக்கவும் செய்யலை. அதுக்கான வழிமுறைகள் அவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆனால் அதை நம்ம பின்பற்றுறதும் கிடையாது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச சமய சடங்குகளை தான் நாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். அப்படி இதுக்கு முன்னாடி இருந்த ஆன்மீக பெரும் மக்கள்
அவங்க வந்து ஒவ்வொரு முறையும் நமக்காக நிறையா சடங்குகளை, சமயங்களை நமக்கு காமிச்சு கொடுத்துருக்குறாங்க. எதுக்காகன்னா, நாம் உலகப் பொருள்களை தேடி போனால் நம்மளை துரத்தி விட்றதுக்காக. நீங்கள் ஆன்மீகத்துக்கான ஒரு விஷயத்தை தேடி போனீங்கன்னா, அவங்க நிச்சயமாக இந்த சமய சடங்கை குறிப்பிட்டு சொல்ல மாட்டாங்க. எனக்கு பணம் வேணும், என் வியாதி சரியாகணும், கடன் சரியாகணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், எனக்கு வேலை கிடைக்கணும், என் வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி உலக சார்ந்த விஷயங்களை தேடிகிட்டே போனீங்கன்னா, அங்கே போங்கன்னு சொல்லி அவங்க இந்த சமய சடங்கு உள்ள அந்த தெய்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பக்தி மார்க்கத்துக்கு தான் அனுப்பி விடுவாங்க. எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், எனக்கு ஆனந்தம் வேணும், மோட்சம் வேணும், நான் இறைவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்னீங்கன்னா உங்களை நேரம் உள்ளே தான் போக சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய தேவை தான் நம்மளுடைய பயணத்தை தீர்மானிக்குது. உங்களுக்கு எது தேவை? ஆனந்தம் வேணுமா? அது இங்கே கிடையாது. ஆனால் ஆறுதல் இருக்குது. அந்த ஆறுதல் போதும்னா நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய சமய சடங்குகளை செஞ்சுக்கிட்டு நீங்கள் நிம்மதியாக இருந்துக்கலாம். டெம்பரவரியாக நிம்மதியாக நீங்கள் அதை அனுபவிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் நிரந்தரமான ஆனந்தம் வேணும், நிரந்தரமான நிம்மதி வேணும் அப்படின்னா நீங்கள் உள்ளுக்குள்ளார போய் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆன்மீகம்ங்கிற ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து உள்ளே போனால் தான் முடியும். அப்படி போனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வெற்றியாளராக இருக்க முடியும். அப்போ தான் உங்களுடைய ஆழத்தை நீங்கள் குறைச்சிக்க முடியும். இல்லைன்னா உங்களுக்குள்ளார தண்ணியினுடைய ஒரு ஆழம் அதிகமாகவே இருக்குது, உங்களுக்கு அளவுக்கு மீறி இருக்குது. அதில் பெருவெள்ளம் வந்துடுச்சுன்னா உங்களால் தாங்க முடியாது. நம்மளுடைய அந்த கோபம், புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு விஷயம், குணம், அந்த பொறாமை, இந்த மாதிரி தீய குணங்கள் நிறைய நம்ம உள்ளே வச்சுருக்குறோம். அந்த அலைக்கலைப்பில் அது எல்லாமே வந்துகிட்டே இருக்குது. அதனால தான் நம்ம கப்பல் மூழ்கிட்டு இருக்குது, கவிழ்ந்துட்டுருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த அத்தனை ஜென்மங்களையும் செத்து போயிருக்கிறோன்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த குணாதிசயங்களை வச்சுக்கிட்டே இருந்ததுனால தான். அதை தான் வந்து இந்த ஒரு அத்தியாயங்களில் வந்து இந்த பாயிண்டில் அவர் வந்து சொல்கிறார். உமது வெள்ளப்பெருக்கை நீங்கள் வெல்லாதவரை நீங்கள் இந்த வெற்றி திருநாளுக்கு தகுதி படைத்தவர் அல்லர். நீங்களே வெள்ளம், நீங்களே கப்பல், நீங்களே கப்பிதான்கள். உமது சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு உம்மை தூய்மையாக கழுவாதவரை நீங்கள் வெற்றியை கொண்டாட முடியாது. நீங்களே உமது வெள்ளப்பெருக்கம் ஆவது எவ்வாறு என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். சர்வ வல்லமை கொண்ட புனித மன உறுதி பிளவுண்ட போது ஆதாம் இருநிலை அடைந்த போது ஏகத்துவத்துடன் தனது ஒரு நிலையின் பிளவை அவன் உணர்ந்திருக்க வேண்டும். அதன் பிறகே அவன் ஆண் ஆதாமாகவும் பெண் ஆதாமாகவும் இருமைப்பட்டான். இருமையில் பிறந்த ஆசைகளின் பெருவெள்ளமாய் அவன் அதன் பிறகு ஆகிப்போனான். ஆசைகளுக்கு பல நிறங்கள், பல குரல்கள், அதன் அளவுகளும் மிகப்பெரியவை. இன்று வரை மனிதன் தீயொழுக்க அலைகளால் தான் அலைக்கலைக்கப்படுகிறான். ஒரு அலை அவனை மிக உயரத்துக்கு எடுத்து செல்கிறது, உடனே மற்றொரு அலை அவனை அதல பாதாளத்தில் அமிழ்த்து விடுகிறது. அப்போது நாம் வெளியில் இருக்கக்கூடிய அந்த சமய சடங்குகளை பிடிக்காமல், நோவா சொன்ன சமய சடங்குங்கிறது அது அந்த வெள்ளப்பெருக்குங்கிறது வெளியில் இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அது நமக்குள்ளார நடந்த ஒரு வெள்ளப்பெருக்கு. அதில் தான் நம்ம வெற்றி கொள்ள வேண்டிய ஒரு அவசியங்கிறது இருக்குது. அதை வெற்றி கொள்ளாத வரைக்கும் இந்த திருநாளை கொண்டாடுறதுக்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஏன்னா நீங்கள் தான் கப்பலாக இருக்கிறீங்க, நீங்கள் தான் வெள்ளமாகவே இருக்கீங்க, நீங்கள் தான் அந்த கப்பலை வழிநடத்தக்கூடிய கேப்டனாகவும் இருக்கிறீங்க. உங்களுடைய வேலை சுமைகளை எல்லாம் இறக்கி வச்சுருங்க. கப்பல் சாஸ்வதமாக அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நீங்கள் அந்த சுமைகளை ஏற்ற கப்பலுக்கு ஆபத்து அதிகம். அந்த கப்பல் கண்ட்ரோலை இழந்துருச்சுன்னா முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுமைகளை இறக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா சுமைகள் இருக்க கப்பலில் விழுந்த ஒரு ஓட்டை அதிகப்படியான தண்ணீரை மேலே கொண்டு வந்துடும். சுமை குறைவாக இருந்துச்சுன்னா குறைவான தண்ணீர் கப்பலில் ஏறும். சுமை அதிகமாக இருந்தால் அதிகமான தண்ணீர் கப்பலில் ஏறும். அப்போ அந்த நேரம்ங்கிறது நாம் பிழைத்து கொள்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கொடுக்கப்பட்ட நேரம்ங்கிறது அதிகமான சுமை இருந்தால் குறைவாக இருக்கும். குறைவான சுமை இருக்கிற கப்பல்களுக்கு கொஞ்சம் அதிக நேரம் பிடிக்கும் அந்த கப்பல் மூழ்கிறதுக்கு. அதுக்குள்ளார ஏதோ ஒரு உதவி கேட்டோ எதையாவது ஒன்று யோசித்தோ நாம் அதில் தப்பிக்க முடியும். அப்படி நம்மளுடைய சுமைகள் தான் நம்ம நேரத்தை இங்கே போக்கிட்டு இருக்குது. நம்மளுடைய சுமைகள் தான் நம்ம நேரத்தை சாப்பிட்டுட்டு இருக்குது. நாம் சுமையாக நினச்சிட்ருக்கிறது நிறையா கமிட்மெண்ட்டை இழுத்து போட்டுக்கிறோம். நாம் உபஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்பிட்டு தூங்கிட்டு நிம்மதியாக சுகமாக வசிக்கிறதுக்காக வேண்டி நமக்கு ஒரு காசு பணம் வேணும், சாப்பிடணும், ஒரு இடத்துல தங்கிறதுக்கு ஒரு வீடு வேணும், உடுத்திக்கிறதுக்கு உடை வேணும். இந்த மாதிரியான சில விஷயங்களுக்காக வேண்டி வெளியில் வர்றோம். நம்ம மனசை வெளியில் வந்து ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ இல்லை ஒரு அலுவலகத்தில் வேலையோ செய்கிறோம். ஆனால் அதை தவிர்த்து நம்ம 8 மணி நேரம் வேலை செய்கிறோன்னா நாம் முழிச்சிட்ருக்கக்கூடிய மற்ற நேரங்கள் என்ன பண்ணுறோம்?
விடுமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்களில் நாம் என்ன பண்ணுறோம்? நமக்கு அந்த நேரம் அப்படிங்கிறது எந்த வேலையும் இல்லாத சமயத்தில் நாம் என்ன பண்ணுறோம்? இப்படி அதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, எத்தனை நேரங்களில் நம்மளுடைய உயிர் சக்தியை வெளியில் விட்டு அதை செலவு பண்ணி தீர்த்துக்கிட்டே இருக்கிறோங்கிறத கவனித்து பாருங்கள். அதுதான் சுமைன்னு சொல்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் கமிட்மெண்ட்டாக இழுத்து போட்டுக்கிறீங்க. வேலைக்கு போயிட்டு வரீங்க, சம்பாதிக்கிறீங்க, வீட்டை பார்த்துக்கிறீங்க. அதை தாண்டி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சுமையானது தான், அவசியம் இல்லாதது தான். அந்த அவசியம் இல்லாததுக்கும் நம்மளுடைய சக்தியை வெளியில் விட்டு அதை தீர்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கப்பல் வந்து கவுந்து தான் போகும். அந்த தண்ணி அதிகமாக மேலே வரும்போது காலம் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் அந்த மன உறுதியோட நீங்கள் அந்த புனித புரிதலுக்குள்ளே வாங்க. எப்படி ஆதாம் தன்னுடைய ஒரு நிலையை இரு நிலையாக மாற்றினார். அந்த கனியை சாப்பிட்டதுமே அவர் நான் வேறு ஏவாள் வேறு அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ளார உண்டாச்சு. அவள் சொன்னா அதனால தான் நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிற ஒரு பழி போடுற ஒரு நிலைமைக்கு அவர் ஆளானார். அப்படி இருமை அப்படிங்கிறது அங்கே தான் ஏற்பட்டது. ஆண் பெண்ங்கிற வித்தியாசமே அங்கே இருமை, அதுவே அங்கே ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போ அது அங்கேருந்து தான் முதல் பாவம் தொடங்குது. இப்படி அங்கேருந்து ஆசைகள் உற்பத்தி ஆகுது. அதை செய்யணும், இதை செய்யணும், அதை அடையணும், இதை அடையணும்ட்டு. அதுக்கு பல வகையான விஷயங்கள் இங்கே இருக்குது. ஒன்று அனுபவிக்கிறோம், தீக்கிறோம், மறுபடியும் அடுத்ததுக்கு போகிறோம். அதே அனுபவிக்கிறோம், தீக்கிறோம், இன்னொன்றுக்கு போகிறோம். ஆனால் அது கண்டினியூட்டியாக, அது இன்ஃபினிட்டியாக அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா நீங்கள் உள்ளே இருக்கிற ஆனந்தத்தை தான் அது வெளியில் தேடிட்டுருக்கு. நீங்கள் உள்ளே இருக்கிற ஆனந்தத்தை காமிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அதனுடைய தேடலை அதை நிறுத்திடும். இப்படி தான் அந்த மனுஷன் காலங்காலமாக தன்னுடைய ஜென்மமாக இந்த ஒரே தவறை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். தன்னுடைய தீய ஒழுக்கங்களை அவன் மாற்றிக்கிறதே கிடையாது. அந்த அலைகள் தான் அவனை ரொம்ப அலக்கழிச்சிட்ருக்குது. மேலேயும் கீழேயும் அவன் ஒரு நேரம் நல்லவனாகவும், ஒரு நேரம் கெட்டவனாகவும், ஒரு நேரம் சுயநலம் உள்ளவனாகவும், இன்னொரு நேரம் சுயநலம் மற்றவனாகவும், இப்படி அவனை அலைக்கழிச்சிட்டே இருக்குது. அந்த அலை தான் அவனுடைய பிறவியினுடைய சங்கிலி தொடருக்கு காரணமாக இருக்குது. அந்த ஆசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அலைகள் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். அவனது ஆசைகள் பிளவுபட்டவை. காரணம் அவனே பிளவுபட்டவனாக இருப்பது தான். 2 பகுதிகளும் முரண்பட்டவை என்றாலும் அவை ஒன்றை ஒன்று சார்ந்தே உள்ளன. அவை ஒன்றோடொன்று பற்றி கொண்டும் மோதிக்கொண்டும் இருக்கின்றன. ஒரு கன நேரம் கூட அந்த போர் ஓய்வதே இல்லை. தனது போராட்டமான இருமை வாழ்க்கையில் மனிதன் நாளுக்கு நாள், மணிக்கு மணி அந்த வெள்ளத்தை தான் தன் இருதயத்தில் சுமந்து அலைகிறான். அந்த வெள்ளம்தான் பொங்கி பீரிட்டு எழுந்து அவனை அடித்து சென்று கொண்டிருக்கிறது. அந்த வெள்ளப்பெருக்கின் வானவில் மனிதனை மகிழ செய்வதா இல்லை. உமது வானம் உமது பூமியை மணந்து இணைந்து ஒன்றாகும் வரை அப்படித்தான் நிகழ்ந்து கொண்டிருக்குங்கிறார். அவன் படுற அந்த ஆசை தான் அவனுக்கு அந்த பிளவுபட்ட விஷயத்தை உண்டு பண்ணுது. அது என்ன அந்த பிளவுபட்ட விஷயம்னா விருப்பு வெறுப்பு. அவன் ஒரு விஷயத்தை ஆசைப்படுறான், அது நடந்துடுச்சுன்னா அது விருப்பமாயிருது, நடக்கலைன்னா வெறுப்பாயிருது. அப்போ அந்த லாப நஷ்டங்கிறது அவன் எதிர்பார்க்குற விஷயத்தை பொறுத்து தான் அமையுது. அவனுக்கு கிடச்சிதுன்னா அது லக்குன்னு நினைக்கிறான், கிடைக்கலன்னா அன்லக்கின்னு நினைக்கிறான். அப்போ அந்த எதிர்பார்ப்பு தான் அந்த ஆசை அந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது. அந்த எதிர்பார்ப்பு அவனுக்கு சுகத்தையோ துக்கத்தையோ உண்டு பண்ணுது. இந்த ஒரு விஷயத்தை தான் ஒன்றுக்கொன்று சார்ந்தே இருக்குது. எப்படி ஒரு அலைங்கிறது மேலும் கீழும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த அலை, அந்த கடல் அப்படிங்கிறது அசையாதது. அதுக்கு மேலோட்டமாக இருக்கக்கூடிய அந்த அலை தான் அசைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு அசையாத பொருள் மேலே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அசையுது. அப்போது அசைவில்லாததில் தான் அசைவுங்கிறதே அங்கே உண்டாகுது. இந்த முரண்பாட்டை தான் இவர் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். எப்போவுமே அவனுக்குள்ளே அந்த போர் ஓயறதே கிடையாது. எதையாவது ஒன்றை பற்றி பிடிச்சிக்கிட்டு எனக்கு அது வேணும், இது வேணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு என்னென்னமோ நினச்சிக்கிட்டே இருக்கிறான். அந்த போராட்டமான அந்த வாழ்க்கையில் அந்த விருப்பு வெறுப்புகளுக்கு மத்தியில் இருந்துக்கிட்டு அவன் ரொம்பவும் பாடுபடுறான். அந்த விஷயத்தை தான் இவர் வெள்ளம்னு சொல்கிறார். அந்த பெருவெள்ளம் உங்களை மூழ்கடிச்சுக்கிட்டே இருக்குது. நீங்கள் அந்த வெள்ளத்தில் அலைக்கழிக்கப்பட்டுட்டே இருக்கீங்கிறார். ஆசைப்படாதீங்க, எதையும் எதிர்பார்க்காதீங்க. வந்துச்சுன்னா ஏற்றுக்கோங்க, வரலைன்னா அதை பற்றி நினைக்காதீங்க. நாம் தொடர்ந்து ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அதில் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புன்னு ஒன்று வச்சுட்டோன்னா அது நடந்தால் சந்தோஷமாயிரும், நடக்கலைன்னா துக்கமாயிரும். நீங்கள் அந்த எதிர்பார்ப்புங்கிறது அது நடக்கணும்னு நினச்சாலும் சரி, நடக்கக்கூடாதுன்னு எதிர்பார்த்தாலும் சரி, அதில் இந்த 2 விஷயமும் நேர்ந்துடும். அதனால் அந்த வெள்ளப்பெருக்க அவன் வச்சுருக்கிற வரைக்கும் மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்க போகிறது கிடையாது. சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்துச்சுன்னா அவனால் ஆனந்தத்தை அனுபவிக்கவே முடியாது. அதனால் நீங்கள்
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பூமியை உங்களுடைய பிரதிபலிப்பாக வெளியில் தள்ளியிருக்கிறீங்க. அந்த பிரதிபலிப்பில் நீங்கள் காணக்கூடிய எல்லா விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணுங்கள். லாபமாக இருந்தாலும் சரி, நஷ்டம்னு நினச்சாலும் சரி. ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் நஷ்டம்னு எதுவுமே கிடையாது. அது நம்மளுடைய கற்பனை. அது நாம் என்றோம் இது லாபம் இது நஷ்டம்னு நாம் தீர்மானிக்கிறோம். அந்த தீர்மானத்துக்குள்ளே வராதீங்க. ஒன்றாக இணைந்து அதோட நிகழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சம்பவங்களோட சேர்ந்து நாம் பயணம் கொண்டுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறாரு. ஆதாம் ஏவாளில் தன்னை விதைத்த முதல் நாளில் மனிதன் புயலை அறுவடை செய்து வருகிறான். உணர்வுகளை அதிகாரம் செய்வதால் அவன் சமநிலை தடுமாறி போனான். ஒரு வெள்ளத்திலிருந்து இன்னொரு வெள்ளத்தில் அகப்பட்டு மூழ்கி போய் கொண்டிருக்கிறான். அன்பு என்ற தொட்டியில் அந்த உணர்ச்சியாகிய மாவை பிசைந்து புனித புரிதல் என்ற ரொட்டியை அவன் தயாரிக்கும் வரை அவனுக்கு சமநிலை சாத்தியமாவதே இல்லை. நோவாவின் காலத்தில் உலகை மூழ்கடித்த வெள்ளம் மனித குலத்திற்கு முடிவும் முதலுமானதன்று. தொடர்ந்து வரப்போகும் பெருவெள்ளங்களின் முதல் அடையாளம் அது. இனி வரப்போவது இரத்த வெள்ளமும் நெருப்பு வெள்ளமும் ஆகும். அது அனைத்திலும் மிகப்பெரியது. அதில் நீங்கள் மேலே மிதக்கப் போகிறீர்களா அல்லது மூழ்கிவிடப் போகிறீர்களா? பரிதாபம், நீங்கள் சுமைக்கு மேல் சுமை ஏற்றிக்கொண்டே போகிறீர்கள். வேதனை நிறைந்த துன்பங்களை ஒரு போதை மருந்தாய் உங்கள் இரத்தத்தில் கலப்பதில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறீர்கள். உங்களை எங்குமே கொண்டு சேர்க்காத பாதைகளை வகுத்து வரைந்து கொண்டே இருக்கிறீர்கள் அப்படிங்கிறாரு. அதனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நம்ம அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை எந்த அளவுக்கு நாம் சுமைகளை இறக்கி வைக்கிறோமோ, எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை ஃப்ரீ பண்ணி உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிக்க நீங்கள் நேரம் எடுத்துக்கிறீங்களோ அந்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது. நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஈடுபட நம்மளுடைய ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய அந்த விஷயம், அந்த உயிர் தன்மை வெளியில் போய் செலவாயிட்டே இருக்குது. அது முழுவதும் தீர்ந்து போகும்போது தான் நம்ம செத்து போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு அதைத்தான் இவர் ரத்தமும் நெருப்பும் கலந்த வெள்ளம்ங்கிறார். அந்த வெள்ளத்தில் நம்ம அகப்படக்கூடாது அப்படின்னா, அந்த வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னா நீங்கள் அந்த சமநிலையை அடைஞ்சாகணும். நமக்கு எது வேணும் எது வேண்டாங்கிற அந்த தீர்மானத்துக்குள்ளே நீங்கள் வந்தாகணும். இந்த ஒரு அலைகழிப்பும் இந்த புயலும் ஆதாம் காலத்திலேருந்தே அது தொடங்கிடுச்சு. அவங்கக்கிட்டேருந்து ஆரம்பித்தது இந்த நாள் வரைக்கும் முடியாமலே ஓடிட்டுருக்குது. இதை முடிக்க வைக்கிறதுக்கு முயற்சி செய்யவே கிடையாது மனுஷன். நீங்கள் சமய சடங்குகளை செஞ்சு ஒரு ஆறுதலை உண்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்க போகிறது இல்லைங்கிறத அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். அதனால் இந்த கிறிஸ்தவர்கள்லாம் ஒரு பிரெட் எடுத்து எல்லோரும் ஞானஸ்நானம் வாங்கினவங்க எல்லாருமே சேர்ந்து பகிர்ந்து உண்ணுவாங்க. இதை இயேசு கிறிஸ்துவனுடைய இறுதியாக அவர் இருந்து எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு போவார். ஒரு பிரெட்டை எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடணும், இந்த திராட்சை ரசத்தை எல்லோரும் சேர்ந்து குடிக்கணும்னு சொல்லி ஒரு கடைசி விருந்தில் அதை அறிமுகப்படுத்தி வச்சுட்டு போவார். அதை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அது ஒரு சடங்காகவே இருக்குது. ஆனால் அவர் காமிச்சு கொடுத்த அந்த ரொட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உணர்வுகளாக இருக்கக்கூடிய அந்த விஷயந்தான் அந்த மாவு. அதில் புனித புரிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரொட்டியை நாம் உண்டாக்கணும். அது அன்புங்கிற தொட்டியில் போட்டு அதை கலந்து அதை உண்டாக்கணும். அதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் சமநிலையை நீங்கள் அடைஞ்சிருவீங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அதை நாம் இது நாள் வரைக்கும் அந்த ரொட்டியை சாப்பிட்றதே கிடையாது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அதனால் அந்த பெருவெள்ளம் உங்களை மூழ்கடிக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் நீங்கள் ஏற்றி வச்சுருக்கக்கூடிய சுமைகள், கமிட்மெண்ட்டு. ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குன்னா அந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் எதோடலாம் ஈடுபடணும், எப்பெல்லாம் நீங்கள் உங்களை கவனிக்கிறதுக்கு இருக்கணுங்கிற ஒரு ஷெடியூலை நீங்கள் இது நாள் வரைக்கும் போட்டுக்கிட்டது கிடையாது. உங்களை கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் நேரம் உங்களுடையது. அந்த நேரம் நமக்கு கொடுக்கப்பட்டது நம்மளை கவனிக்கிறதுக்கு மட்டும்தான். அந்த நேரத்தில் நம்மளை கவனிக்காமல் மற்ற விஷயங்களை கவனிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அது மிகப்பெரிய பாவமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறந்து வந்ததுக்கான ஒரே நோக்கம் தன்னை அறிவது மட்டும்தான், தன்னை கவனிக்கிறது மட்டும்தான், தன்னை சீர்திருத்திக்கிறது மட்டும்தான். அதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்றதுக்கெல்லாம் நேரத்தை நம்ம பகிர்ந்து கொடுத்துட்டோம். அப்புறம் எப்படி இதுக்கு நேரம் இருக்கும்? அதுதான் சுமைன்னு இவர் சொல்கிறார். அந்த சுமைகளெல்லாம் இறக்கி வைங்க, உங்களை கவனிக்கிறதுக்கு நீங்கள் நேரத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். சுமைக்கு மேலே சுமை ஏற்றிகிட்டே போனோம் அப்படின்னா, நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இன்ப துன்பங்களை மாறி மாறி நடந்துக்கிட்டே போச்சு அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக அந்த கப்பலில் ஓட்டை விழுந்து மூழ்கி விட வேண்டிய ஒரு அவசியங்கிறது ஏற்படும். அதனால் நீங்கள் மேலே மிதக்கணுமா இல்லை மூழ்கி விடணுமா? மேலே மிதக்கணுன்னா சுமைகளை இறக்கி வச்சுருங்க, மூழ்கணுன்னா சுமைகளை இன்னும் ஏற்றிக்கோங்க அப்படிங்கிறத அவர்
இதில் சொல்கிறாரு. வாழ்வை முழுசாக பார்க்காமல் சாவி தோரத்தின் வழியாக மட்டுமே பார்க்கிறீர்கள். வாழ்வின் பின்கட்டு அறைகளில் பரபரப்பாய் விதைகளை சேகரிக்கிறீர்கள். நீங்கள் கீழே போகாமல் என்ன செய்வீர்கள் என் அனாதைகளே? நீங்கள் உயர பறக்க பிறந்தவர்கள், எல்லையற்ற அண்ட பெருவெளிகளில் அலைய பிறந்தவர்கள், உமது சிறகுகளுக்குள் பிரபஞ்சத்தையே அடக்க வல்லவர்கள். ஆனால் நீங்கள் கோழிக்கூடைக்குள் சிறகுகள் வெட்டப்பட்டு அடைந்து கிடக்கிறீர்கள். விழி மங்கி தசை நார்கள் மரத்து போயின. இவ்வாறு இருக்க எவ்வாறு வரப்போகும் வெள்ளத்திலிருந்து தப்பிவிடப் போகிறீர்கள்? திக்கற்றவர்களே, கடவுளின் வடிவம் பெற்ற நீங்கள் அந்த வடிவத்தையே இல்லாமல் செய்துவிட்டீர்கள். அடையாளமே தெரியாதபடிக்கு அந்த கம்பீரமான உருவம் குறுகி சிரித்து விட்டது. உமது தெய்வீக முகத்தில் சேறு பூசப்பட்டு விட்டது. பல கோமாளிகள் முகமூடிகள் ஒன்றன் மேல் ஒன்றாக உங்கள் முகத்தை மூடியிருக்கின்றன. நீங்கள் இவற்றில்தான் விடுதலை பெறாமல் வரப்போகும் பெருவெள்ளத்தை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறீர்கள் என் அனாதைகளே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதாவது நாம் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் முழுசாக பார்க்குறது கிடையாது. ஒரு சாவி துவாரத்தினுடைய அந்த கதவை திறக்காமல் சாவியினுடைய துவாரத்தில் சின்ன ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டைக்குள்ளே கண்ணை வச்சு பார்த்தோன்னா அந்த துவாரத்தினுடைய அளவுக்கு உள்ளே இருக்கிறது என்ன இருக்குதோ அதுதான் தெரியும். ஆனால் கதவை திறந்து உள்ளுக்குள்ளார போயிட்டீங்கன்னா உங்களால் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அப்படி நீங்கள் உள்ளுக்குள்ளார போனதே கிடையாது. உங்களிலிருந்து பிரதிபலிக்கப்பட்ட இந்த உலகத்தை மட்டுமே பார்க்குறதுங்கிறது தான் அந்த சாவி துவாரம் வழியாக அந்த ஓட்டை வழியாக பார்க்குறது. உங்களுக்கு உள்ளார போயிட்டிங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய அண்ட சராசரமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் எல்லாமே உள்ளே தான் இருக்குது. உள்ளே இருந்து தான் வெளியில் வந்திருக்கு. அதனால தான் அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்திலும்னு சொல்கிறதுக்கு காரணம். அதை நம்ம கவனிக்கலை. அந்த காலத்துலலாம் வானியல் பற்றின ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 1800 சில்லறையில் தான் கலீலியோ ஒரு பைனாகுலரை கண்டுபிடிக்கிறார். தூரமாக இருக்கிறத பக்கத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை. அப்போது இதெல்லாம் ஒரு 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வானியல் ஆராய்ச்சிகளை அவங்க மேற்கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னா பைனாகுலர் கூட இல்லாத காலம் அது. அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். இன்றைக்கெல்லாம் ராக்கெட் இருக்குது, சேட்டலைட் இருக்குது. நம்ம போய் உடனே ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இது இப்படி நடக்குதுங்கிறத உடனே ஃபார்முலாவில் உங்களால் சொல்லிட முடியும். அந்த காலத்தில் என்ன இருந்தது, ஆனால் எத்தனை கிரகங்கள் இருந்துச்சு, எத்தனை கோள்கள், அந்த கோள்கள் எப்படி அது சுற்றிட்டு வருது, அது எத்தனை நாள் எடுத்துக்குது சுற்றுறதுக்கு, இதெல்லாம் எப்படி அவங்க கணிச்சாங்க? ஒரே ஒரு விஷயந்தான். உள்ளே இருந்து ஒரே இடத்துல உட்காந்து உள்ளுக்குள்ளார போய் தன்னுடைய நிலையை கவனித்தாங்க. அதில் அவங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா அசைவும் புரிய ஆரம்பிச்சது. அதுதான் கதவு வழியாக போய் உள்ளே பாருங்கன்னு சொல்கிறது. நீங்கள் வெளியில் போய் இந்த உலகத்தில் ஆராய்ச்சி பண்ணினீங்கன்னா அது ஒரு சாவி துவாரத்தின் வழியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த உலகத்தை நீங்கள் வெளியில் போய் பார்க்காதீங்க. இந்த உலகத்தை புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் உள்ளே போங்க. உங்களுக்குள்ளார போய் அதை கவனிங்க. அப்போது இந்த உலகம் என்னங்கிறது சரியாக புரிஞ்சிடும். நீங்கள் வெளியில் பார்க்கும்போது அது சரியான கலரில் இருக்காது, சரியான குணத்தில் இருக்காது, சரியாக அது தெரியாது. உங்களால் ஒரு சரியான ஒரு தீர்மானத்துக்கு உங்களால் வர முடியாது. ஆனால் உள்ளுக்குள்ளார போய் பாருங்கள், அதனுடைய எக்ஸாக்டான ஒரு நிலை என்னங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ளார போய் அதை பார்க்குறது கிடையாது. கதவு திறந்து நீங்கள் உள்ளே போனதே கிடையாதுங்கிறார். நீங்கள் உயரத்தில் பறக்க வேண்டியவங்க, கடவுளுக்கு நிகராக இருக்க வேண்டியவங்க. ஏன்னா கடவுளை பற்றி குறிப்பிடும் போதே மிர்தாத் என்ன சொல்கிறாரு, ஒரு பந்தம்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டு, ஒரு பொதிந்து கட்டப்பட்ட அப்படின்னு அதுக்கு பேர். பொதிந்து கட்டப்பட்டுள்ள மனிதர், அந்த கடவுளுக்கு பேர் தான் மனிதன் அப்படின்னார். பொதிந்து கட்டப்படாத அந்த மனிதனுக்கு பேர் தான் கடவுள். அந்த என்ன ஒரு முரணாத சொல்கிறாருன்னு பாருங்கள். பொதிந்து கட்டப்பட்டுள்ள கடவுளுக்கு பேர் தான் மனிதன். அப்போது ஒரு கடவுளுக்கு அந்த பந்தம் ஏற்பட்டுருச்சுன்னா அவனை மனிதன்னு சொல்கிறோம். பொதிந்து கட்டப்படாத மனிதனே கடவுள் அப்படின்னா அந்த ஒரு மனிதனுக்கு பந்தங்கள்லாம் விட்டு போயிடுச்சுன்னா அவனை கடவுள்னு சொல்லிடுறோங்கிறாரு. அப்படி அந்த மனிதன் கடவுள் அப்படிங்கிறது ரெண்டு இருமை கிடையாது, அது ஒரே ஆள் தான். ஏன் இங்கே ரெண்டு பெயர் உண்டாயிருக்குன்னா அங்கே ரெண்டு தன்மைகள் உண்டாகுது. ஒருத்தன் பந்தப்படுறான், ஒருத்தன் பந்தப்படலை. பந்தப்படாதவனுக்கு ஒரு பேரும் பந்தப்பட்டவனுக்கு ஒரு பேரும் வச்சுருக்குது. ஆனால் அவன் ஒரே ஆள் தான். எப்படின்னா நாம் தூங்கிட்டு இருக்கிறோம், அப்போது நம்ம உள்ளுக்குள்ளார நம்ம சக்தி அடங்கியிருக்கோம், உலகங்கிறது நமக்கு உண்டாகலை. அப்போது நமக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. நான் தூங்கி எந்திரிச்சிட்றேன், இந்த உலகத்தை கவனிக்கிறேன், உலகங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்ருக்குறேன், அப்போ எனக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. ஏன்னா நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்னுடைய தன்மை வேறு, நான் முழிச்சிட்டு இருக்கும்போது என்னுடைய தன்மை வேறு. இந்த ரெண்டு தன்மைக்கு தகுந்தபடி எனக்கு வேறு வேறு பெயர் வச்சா என்னுடைய பெயருங்கிறது ரெண்டாக மாறிடும். அதே மாதிரி தான் இந்த கடவுளுக்கும். அவர் மனிதனாக செயல்படும் போது அவருக்கு ஒரு பெயர், பந்தத்தோடு இருக்கும்போது அவருக்கு மனிதன்னு பேர், பந்தம் இல்லாமல் இருக்கும்போது அதே கடவுளுக்கும் வேற ஒரு பேர். அப்படி
நாம் கடவுள் நிலையா, களங்கமற்றவர்களா, அந்த அசைவற்றவர்களா, நம்ம உயரத்தில் பறக்க வேண்டியவங்க. இந்த பிரபஞ்சத்தையே படைக்கிற ஆற்றல் உள்ளவங்க நம்ம. ஆனால் நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், ஒரு பந்தத்தை உண்டு பண்ணிக்கிட்டு, உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை உண்டு பண்ணிக்கிட்டு, அதில் குடும்பம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை உண்டு பண்ணிக்கிட்டு, இதுக்காக மட்டும்தான் நான் உழைப்பேன், இவங்கள மட்டும்தான் நான் நேசிப்பேன், இவங்களுக்காக மட்டும்தான் நான் பாடுபடுவேன்னு சொல்லி நம்மளுடைய வட்டத்தை ரொம்ப குறுக்கிட்டோம். பிரபஞ்சம் முழுவதுமாக விஸ்தரிக்க வேண்டிய நாம், ஒரு பிரபஞ்சத்துக்குள்ளார நீங்கள் கவனித்து பாருங்கள், பூமிங்கிறது எவ்வளோ சிறுசு. அந்த பூமிக்குள்ளார இந்தியாங்கிறது எவ்வளோ சிறுசாக இருக்க முடியும். அந்த இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாடுங்கிறது எவ்வளோ சிறுசாக இருக்க முடியும். அந்த தமிழ்நாட்டுக்குள்ளார உங்களுடைய மாநிலம், அந்த மாவட்டம்ங்கிறது எவ்வளோ சிறுசாக இருக்க முடியும். உங்கள் மாவட்டத்துக்குள்ளார அந்த வட்டம்ங்கிறது எவ்வளோ சிறுசாக இருக்க முடியும். அந்த வட்டத்துக்குள்ளார உங்களுடைய ஊர் எவ்வளோ சிறுசாக இருக்க முடியும். அந்த ஊருக்குள்ளார அந்த தெரு எவ்வளோ சிறுசாக இருக்க முடியும். அந்த தெருவுக்குள்ளார உங்களுடைய வீடு எவ்வளோ சிறுசாக இருக்க முடியும். அந்த வீட்டுக்காக மட்டும்தான் நான் உழைப்பேன் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய விஸ்தரிப்புங்கிறது பிரபஞ்சம் அனைத்துக்குமானதாக இருக்குது. அந்த அளவுக்கு விஸ்தரிக்கக்கூடிய நீங்கள் அந்த இத்தினூண்டு ஒரு புள்ளி கூட வைக்க முடியாது, அந்த விட ரொம்ப சிறுசாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்காக தான் உழைப்பேன், வீட்டுக்காக தான் பாடுபடுவேன்னு சொல்கிறது, அது எவ்வளோ ஒரு ஒரு அவசியம் இல்லாத ஒரு விஷயம். அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளார வந்திருக்கு அப்படின்னா, அதைத்தான் இவர் ஒரு கோழி கூடைக்குள்ளார அந்த பறக்கிறதுக்கு போக முடியாத அளவுக்கு தன்னுடைய ரெக்கைகள் எல்லாத்தையும் வெட்டப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு நிலைமைன்னு அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். அப்படி தான் நாம் நம்மளை சுருக்கிட்டு இருக்கிறோம். சுருக்கிட்டு தான் நாம் கடவுளை தேடிட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்களை விஸ்தரிச்சிங்கன்னா நீங்கள் தான் கடவுள். இந்த பிரபஞ்சம் அளவுக்கு உங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நேசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் தான் கடவுள். நீங்கள் அந்த கோழி கூண்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த வெள்ளத்தில் தான் இருக்க போகிறீங்க. தப்பிக்க முடியாத அளவுக்கு ஒரு திக்கற்றவர்களாக தான் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அதனால் கடவுள் வடிவமாக இருக்கக்கூடிய நீங்கள் இப்போ கவனித்து பார்த்தா, ஒரு கோழி அந்த ரெக்கையெல்லாம் உடச்சி அதை வெட்டி விட்டதுக்கப்புறம் அதை கவனித்து பார்த்தா, பறக்க முடியாத நிலமையில் இருக்கும்போது அதை பறவைன்னே சொல்ல முடிய மாட்டேங்குது, அடையாளமே தெரிய மாட்டேங்குது. கடவுளினுடைய தன்மையில் கொஞ்சம் கூட இல்லை. கடவுளினுடைய குணாதிசயங்களில் எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஒரு ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு, ஒரு கடவுள் மாறு வேஷம் போட்டு வந்தால் ஆள் அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறு வேஷம் போட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் நாம் இருக்கிறோம். அப்போது இந்த கோமாளிகள் மாதிரி முகமூடிகள் போட்டு வருவாங்க, அடையாளமே தெரியாது. உள்ளே இருக்கிறவனுக்கு அவருடைய கேரக்டர் வேறு, ஆனால் அந்த வேஷங்கிறது கோமாளித்தனம், மற்றவங்களை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். அப்போ உள்ளே இருக்கிறவன் கோபக்காரனாக கூட இருக்கலாம், குடிகாரனாக கூட இருக்கலாம், பொறுப்புள்ளவனாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த வேஷம் அப்படிங்கிறது கேளிக்கையானது, வாடிக்கை காமிச்சு, அதாவது வேடிக்கை காமிச்சு மற்றவங்களை சிரிப்பி மூட்டக்கூடிய ஒரு விஷயம். அப்படி தான் இங்கே நாம் முகமூடி அணிஞ்சிட்ருக்குறோம். கடவுள் தன்மையை உள்ளுக்குள்ளார ஒழிச்சு வச்சுக்கிட்டு, கடவுள் அல்லாத தன்மையை வெளியில் காமிச்சிக்கிட்டு கடவுளை தேடிட்டுருக்குறோம். அப்போது இதிலிருந்தெல்லாம் விடுதலை பெறணும் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்காம, நீங்கள் இந்த திருவிழாவை கொண்டாடிட்டு அவர் விடுதலை அடைஞ்சிட்டாரு, அதை நினைவு கூர்ந்து நான் ஒரு திருவிழாவை கொண்டாடுறேன்னு சொல்லி நீங்கள் அதை கொண்டாடிட்டுருக்கிறது எந்த வகையில் நியாயங்கிறாரு. இதை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? உங்களுடைய வெள்ளத்தை அவர் எதிர்கொண்டு அவர் ஜெயிச்சிட்டாரு, அவருடைய திருவிழாவை நீங்கள் கொண்டாடுறீங்க. நீங்கள் எப்போ ஜெயிச்சு உங்களை நீங்கள் கொண்டாட போகிறீங்க? என் அனாதைகளே அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. மிருதாத் சொல்வதை கவனிக்காத வரை இந்த பூமி உங்கள் கல்லறையே ஆகும். அந்த வானம் ஒரு பெரும் பிணம் போர்த்தும் துணிதான் ஆகும். முன்னது உமது தொட்டிலாகும், தகுதி படைத்தது. பின்னது உமது அரியணையாகும், சிறப்பு பெற்றது. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் தான் வெள்ளம், நீங்களே கப்பல், நீங்களே கப்பிதான். உமது உணர்வுகளே பெருவெள்ளம், உமது உடலே கப்பல், உமது நம்பிக்கையே கப்பிதான். எல்லாவற்றையும் ஊடுருவது உமது மனம் உறுதி, எல்லாவற்றுக்கும் மேலும் மிதப்பது உமது புரிதல். உமது கப்பல் கடலில் பயணம் செய்வதற்கான உறுதி பெற்றிருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அதை மட்டுமே கவனிப்பதில் உமது வாழ்வை வீணடித்து விட வேண்டாம். கப்பலை செலுத்தும் கப்பிதானின் திறமையை, மன உறுதியையும் அந்த அமைதியையும் உறுதி செய்து கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக வெள்ளங்களின் மூல காரணங்களை கணித்து ஒன்றன் பின் ஒன்றாக வற்றடித்து விட வேண்டும். அதன் பிறகுதான் வெள்ளம் வற்றி வறண்டு போக முடியும் அப்படிங்கிறார். அதாவது மிருதாத் சொல்கிறத கவனிக்காத வரைக்கும் நீங்கள் கல்லறையை நோக்கி போயிட்டுருக்கிறீங்க, செத்துட்டே இருக்கிறீங்க. நீங்கள் சாகக்கூடாது அப்படின்னா உங்களை நீங்கள் சீர் செய்ய வேண்டிய அவசியங்கிறது இருக்குது. இந்த வானம் அப்படிங்கிறது ஒரு பிணம் ஆயிட்டீங்க அப்படின்னா அது வெளிச்சத்தை தர்றது கிடையாது. அது ஒரு பிணத்துக்கு மேலே போத்துற ஒரு துணி அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். அந்த மரணம்ங்கிறது உங்களுக்கு ஒரு தொட்டில் அது. ஆனால் அந்த
உங்களுடைய வாழ்வுங்கிறது தான் உங்களுடைய அரியணையாக இருக்குது. அந்த வாழ்வுங்கிறது மரணத்தை விடவும் நேர் எதிரானது. இப்போ நாம் செத்துக்கிட்டே இருக்கிறோம். நாம் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உயிர் சக்தியை வெளியில் செலவு பண்ணி அதை தீர்த்துக்கிட்டே இருக்கிறோம். என்றைக்கு அதை நிறுத்த போகிறோம்? என்றைக்கு அந்த உயிர் சக்தியை நமக்குள்ளாரே நிலைநிறுத்த போகிறோம்? அப்போ தான் நம்ம வாழ்கிறதுக்கு ஆரம்பிக்க போகிறோம். நாம் அந்த உயிர் சக்தியை வெளியில் விட்டுட்டே இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய அந்த நம்மளை கவனிக்காமல் அதை மற்ற விஷயங்களை கவனிச்சுட்டே இருக்கிற வரைக்கும் நாம் அந்த அரியணையை நோக்கி வரப்போகிறது கிடையாது. அந்த அரியணை வாழ்வுங்கிற அரியணையை நோக்கி நம்ம அதை கவனிக்க போகிறதும் கிடையாது. அதனால் மறுபடியும் சொல்கிறாரு, நாம தான் வெள்ளம், நாம தான் கப்பல், நாம தான் கேப்டன், நாம தான் பெருவெள்ளம். இது எத்தனையுமே நம்மளிருந்தே தான் எல்லாமே உருவாகமாகுது. நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு நாம தான் காரணம். அந்த பிரச்சனையாக நாம தான் இருக்கிறோம், தீர்வாகவும் நாம தான் இருக்கிறோம். நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஒரு பிரச்சனை வருதுன்னா பிரச்சனையவே கவனிச்சுட்டே உட்காந்துட்டு பிரச்சனையை பெருசுப்படுத்த போகிறோமா, இல்லை தீர்வை நோக்கி நிதானித்து அறிந்து எதனால் இந்த பிரச்சனை வந்துச்சு, எதை சரி பண்ணால் இந்த பிரச்சனை சரியாகுங்கிற தீர்வை நோக்கி நம்ம கவனிக்க போகிறோமாங்கிறத வச்சு தான் உங்கள் பிரச்சனை நிவர்த்தி ஆகிறதுல ஒரு விஷயம் நடக்கும். அப்படி நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த உடல் தான் இங்கே கப்பலாக இருக்குது. நமக்குள்ளார இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் கேப்டனாக இருக்க போகுது. நமக்குள்ளார இருக்கக்கூடிய மன உறுதி தான், அந்த மன உறுதியும் புரிதலும் தான் மேலே நம்மளை மிதக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க போகுது. நம்மளுடைய கப்பல் சரியாக உறுதியாக இருக்காங்கிறத நீங்கள் கவனித்து அறிஞ்சே ஆகணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அதை சரி பண்ணலைன்னா உங்களால் அந்த கப்பலை சரி வகையான வகையில் அதை பயணப்படுத்திக்க முடியாது அப்படிங்கிறார். அதனுடைய மூல காரணம் என்ன, நீங்கள் மூழ்கிறதுக்கான மூல காரணம் என்னங்கிறத கவனித்து அறிஞ்சுக்கோங்கிறார். நமக்குள்ளார அந்த சக்தியினுடைய செலவு எப்படியெல்லாம் ஆகுதுங்கிறத நாளுக்கு நாள் யோசிச்சுக்கிட்டே இருங்க. கவனித்து பாருங்கள். பார்க்குறோம், கேட்குறோம், வாசனை அறியறோம், சுவை அறியறோம், தொட்டறியறோம். இத்தனை அறிவும் நமக்குள்ளாருந்து சக்தியாக சலித்து வெளியில் வந்தால் தான் முடியுது. தூங்கும்போது இந்த அறிவெல்லாம் நமக்கு கிடையாது. ஏன்னா மனம்ங்கிறது உள்ளாரே அடங்கி போயிடுது. எப்போ முழித்து வெளியில் வரோமோ அப்போ தான் இதெல்லாமே நடக்குது. அந்த மனம் எப்படி இயங்குது? ஜீவன் இருந்தால் தான் இயங்க முடியும். அந்த உயிர்த்தன்மையினுடைய சக்தியை வச்சு தான் அது இயங்கிட்டு இருக்குது. தன்மையிலேருந்து சக்தியை எடுத்து தான் அது இயங்கிட்டு இருக்குது. அந்த சக்தியினுடைய செலவழிப்பில் தான் அது இயங்கிட்டு இருக்குது. அப்போது ஒரு விஷயத்தை நான் கவனிக்கிறேன், பார்க்குறேன், அது அனாவசியமானதா? நான் செலவு பண்ணுற அந்த ஜீவசக்தியினுடைய விரயமும் அனாவசியமானது. நான் ஒரு விஷயத்தை கேட்குறேன், அது அனாவசியமானதா? என்னிலிருந்து செலவாகி போன சக்தியும் அனாவசியமானது தான். அவசியமே இல்லாததுக்கு நான் செலவு பண்ணிட்டேன்னு அர்த்தம். நாம் ஒரு காசை எப்படியெல்லாம் பார்த்து சேமித்து வைக்கிறோம், அவசியமான செலவா அனாவசியமான செலவாங்கிறத கவனித்து அதை சேமித்து வைக்கிறோம். நம்ம உயிர் சக்தி ஏன் சேமிக்க மறக்கிறோம்? அந்த உயிர் சக்தி ஏன் வீணில் அவசியமே இல்லாத விஷயத்துக்காக அதை செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள் அப்படிங்கிறார். அதனால தான் அவர் வெள்ளங்களினுடைய மூல காரணத்தை கவனித்து ஒன்றன் பின் ஒன்றாக அது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுங்கிறார், அதை சரி பண்ணுங்கிறார். அப்போ தான் அந்த வெள்ளம் வற்றி போகுங்கிறார். அங்கே அதிகப்படியான செலவு அதிகப்படியான வெள்ளத்தை உண்டு பண்ணுது, குறைவான செலவு குறையான அந்த வெள்ளத்தை நமக்குள்ளார உண்டு பண்ணுது அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். உமது உணர்ச்சிகளை முதலில் எரித்து விடுங்கள், இல்லாவிட்டால் அவை உங்களை எரித்துவிடும். உணர்ச்சிகளின் வாயில் இருப்பது நச்சுப்பற்களா அல்லது தேன்கூடா என்பதை அறிய உள்ளே எட்டி பார்க்க வேண்டாம். தேன் சேகரிக்கும் தேனீக்கள் மலர்களிலிருந்து தேனை மட்டுமல்ல அவற்றின் நஞ்சையும் தான் சேகரிக்கின்றன. உணர்ச்சியின் முகம் அமைதியாக இருந்தாலோ மறைவாக இருந்தாலோ அதை ஆராய வேண்டாம். ஏவாளின் முன் தோன்றிய பாம்பின் முகம் கடவுளின் முகத்தை விட அமைதியாகத்தான் காணப்பட்டது. உணர்ச்சிகளின் கணத்தில் தராசில் நிறுத்தி பார்க்க வேண்டாம். ஒரு மணிமகுடத்தின் கணத்தை மலையின் பாரத்தோடு யாராவது ஒப்பிட்டு பார்ப்பார்களா? உண்மையில் மலையை விட மணிமகுடமே கனமானது அப்படிங்கிறார். நம்மளுடைய உணர்ச்சிகள் தான் இங்கே நம்மளுடைய மனோ சக்திக்கு அந்த விரயத்துக்கு காரணமாகுது. எல்லாம் அந்த உணர்ச்சி வசப்படுறது தான் அங்கே பிரச்சனை. உணர்ச்சி வசப்படுறதுனா நாம் உணர்வாக வெளியில் வந்தாலே அந்த உணர்ச்சி வசப்படுறது தான். அது பார்க்கணும், அது ஒரு உணர்வு, கேட்கணும், அது ஒரு உணர்வு. இந்த உணர்வுகளுக்கு நம்ம வசமாகிறோம். நான் பார்க்கணும் கேட்கணும்னு நம்ம நினைக்கிறோம், அதுவே வசமாகிறது. அதுதான் உணர்ச்சி வசம்னு பேர். அந்த விஷயங்களை நீங்கள் முதல்ல தவிர்த்துருங்கிறாரு. அந்த உணர்வுகளை வெளிப்படுறத தவிர்த்துருங்க. ஏன்னா உணர்வுகள்ங்கிறது நமக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், அதை நம்ம வெளியில் போய் தான் தெரிஞ்சுக்கணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள்
வெளியில் இருக்கிற விஷயத்த உள்ளாரே தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் உள்ளுக்குள்ளாரையே போய் அதை தெரிஞ்சுக்கோங்க, எந்த செலவும் இல்லை. ஆனால் வெளியில் போய் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜீவசக்தியினுடைய நஷ்டங்கிறது உங்களுக்கு ஏற்பட தான் செய்யும். ஒரு செடியிலிருந்து தேனை எடுக்குது அப்படின்னா, அதை தேனோட சேர்ந்து அந்த விஷத்தையும் தான் எடுத்துகிட்டு வருது. அந்த மகரந்தம்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் சேர்த்து தான் தூக்கிட்டு வருது. அதனால் நீங்கள் அதில் தேனை மட்டுமே எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது ரெண்டையுமே அது எடுத்துகிட்டு வருது. அந்த மாதிரி நாம் உணர்வுங்கிறத வெளிப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு நல்ல விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும், நம்ம ஜீவனுடைய விரயத்தையும் சேர்த்து அதில் செலவழிக்கவும் முடியும். அதனால் உங்களுக்கு அந்த முகம்ங்கிறது உணர்ச்சி அப்படின்னு சொல்லி வரும்போது அது அமைதியாகவோ இல்லை கோபமாகவோ இல்லை மறைவாகவோ எப்படி வேணால் அது மாறும். நாம் அதை கவனிக்க வேண்டியது கிடையாது. ஆனால் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் உள்ளார்ந்த விஷயந்தான். நீங்கள் வெளியில் கவனித்து எந்த ஒரு முடிவுக்கும் வராதீங்க. ஏன்னா ஒரு பாம்பு ஆதாம் ஏவாள்கிட்ட பேசுது அப்படின்னா அது கடவுளினுடைய முகத்தை விடவும் அமைதியாக தான் பேசுச்சு. பயமுறுத்தி பேசலை. பயமுறுத்தி தான் அவங்க அப்படியே ஓடி போயிருப்பாங்க. பாம்புக்கு அந்த சர்ப்பத்துக்கு எதை சாதிக்கணும்னு நினச்சோ அதை சாதிக்க போயிருக்கும். அது அமைதியாக இருக்கிற மாதிரி ஒரு வேஷத்தை உண்டு பண்ணுச்சு. அது கடவுளை விட இது சரியான விஷயத்தை நமக்கு போதிக்குதுங்கிறத நம்ப வச்சுச்சு. அப்படி அந்த உணர்ச்சிகளை நீங்கள் தராசல் நிறுத்தி பார்க்காதீங்க. நீங்கள் அதுக்கு மதிப்பு கொடுக்காதீங்க. நீங்கள் அது நல்லது கெட்டதுங்கிறத தீர்மானிக்காதீங்க. ஏன்னா அது எப்படிப்பட்டதுன்னா ஒரு மணிமகுடம்னு ஒன்று இருக்குது. நம்மளுடைய அந்த மணிமகுடம் அதைய ஒரு மலையினுடைய பாரத்துக்கு கம்பேர் பண்ணாதீங்கிறார். மலையினுடைய பாரம் பெருசாக இருக்கலாம், ஆனால் மணிமகுடத்தினுடைய பாரம் சிறுசாக இருக்கலாம். ஆனால் மதிப்புங்கிறது எதை வச்சுருக்குது? அந்த மணிமகுடம் இருந்தால் அந்த மலையவே நீங்கள் ஆளலாம். அந்த மலையினுடைய பகுதிகளை நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். வெட்டி அதை தரிசு நிலமாக்குங்கன்னு கட்டளை இட்டுட்டிங்கன்னா உடனே அந்த மலைங்கிறது தரிசு நிலமாக மாறிடும். அந்த மலையே இல்லாத ஒரு இடத்த கூட நீங்கள் மாற்றிட முடியும். அப்படி அந்த மணிமகுடமாக இருக்கக்கூடியதை நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய மலையாக நினச்சி நீங்கள் அந்த உணர்வுகளை நீங்கள் இது பண்ணாதீங்க. ஏன்னா உணர்வுகள்ங்கிறது அதுக்கு பின்னாடி ஜீவசக்தியினுடைய விரயம்ங்கிறது இருக்குது. அதுதான் மணிமகுடம்ங்கிறது. அந்த மதிப்பை உணர்ந்து செயல்படுங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. உணர்ச்சிகள் பகலில் தெய்வீக இசையை வழங்கும், இரவில் சீறி பாய்ந்து கொட்டும். இன்பத்தால் கொழுத்து பருத்த உணர்ச்சிகள் விரைவில் துயர எலும்புக்கூடுகளாக மாறிவிடும். பணிவும் கருணையும் பார்வையும் கொண்டது போல் தோன்றும். உணர்ச்சிகள் சட்டென ஓநாய்களை விட பசிவெறி கொள்ளும். கழுதை புலிகளை விட கொலைவெறி கொள்ளும். உணர்ச்சிகள் தன்மை இருக்கையில் ரோஜாவை விட இனிய மனம் பரப்பும். ஆனால் தொட்டு பறிக்க ஆரம்பித்தால் பிணந்தின்னி கழுகை விடவும் ஸ்கங்க் பிராணிகளை விடவும் மோசமாக நாரும். தீமையிலிருந்து நன்மைக்கும் நன்மையிலிருந்து தீமைக்குமாக உமது உணர்ச்சிகளை மாற்ற முயல வேண்டாம். உமது உழைப்பெல்லாம் விரயமாகி போகும். தீமையெல்லாம் நன்மையால் தாக்குப்பிடிக்க முடியாது. நன்மைக்குள் வேறுவிடாமல் தீமையை நிமிர்ந்து நிற்க முடியாது. நன்மை தீமைகள் ஒரே மரம்தான், கனியும் ஒன்றேதான். தீமையின் சுவை உணராமல் நன்மையான சுவை உணர வழி இல்லை அப்படிங்கிறார். அதாவது இந்த உணர்ச்சிகள் தான் முக்கியமான ஒரு பங்கு நம்ம வாழ்க்கையில் அது இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்குமா எல்லாத்துக்குமே நம்மளிருந்து மனம் அப்படிங்கிறது சக்தியாக சலித்து வெளியில் வர்றது தான் ஒரு உணர்ச்சிகள்னு சொல்கிறார். நமக்குள்ளார அப்போ தான் உணர்வு வருது. நம்ம நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அந்த மனம்ங்கிறது உள்ளே அடங்கி இருக்கும்போது நம்ம மேலே யார் கால் போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம கூட யார் படுத்துட்ருக்காங்கன்னு தெரியாது. நாம் தூங்கிட்டு தான் இருக்கிறோங்கிற ஒரு நினைவு கூட இல்லாமல் தான் தூங்குகிறோம். அப்போது இதெல்லாம் எப்போ உண்டாகுதுன்னா பகல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம முழித்து வெளியில் வந்தால் தான். ஒரு உயர்ந்த ஜாதியை சார்ந்தவன் தாழ்ந்த ஜாதியை சார்ந்தவன் அந்த காலத்துலலாம் ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. அந்த உயர்ந்த ஜாதியை சார்ந்தவன் பகலில் அவனை பார்த்தான்னா அவனை 40 அடி தூரம் தள்ளி நிறுத்து, அவன் தீண்ட தகாதவன்னு சொல்லி அவனை தள்ளி வைப்பாங்க. அதே அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த தீண்ட தகாதவன் சொல்லக்கூடியவனை அவனுக்கே தெரியாமல் பக்கத்துலேயே படுக்க வச்சா அவனுக்கு ஒன்றுமே தெரிய போகிறதில்ல. அவன் மேலேயே காலை போட்டு அவன் தூங்கிட்டு இருப்பான். அப்போ எந்த தீட்டோ எந்த ஒரு விஷயமும் அங்கே நடக்கிறது கிடையாது. ஏன்னா இதெல்லாமே மனம்ங்கிறது வெளிப்படுறதுனால தான், அந்த உணர்வுகள்ங்கிறது வர்றதுனால தான். தூங்கும்போது நமக்கு எந்த உணர்வுகளும் கிடையாது. அதனால தான் பகலில் நம்ம ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறோம், ராத்திரி ஒரு மாதிரி இருக்கிறோம். நம்மளுடைய தன்மைங்கிறதே ரெண்டாக இருக்குது. இதனால தான் கடவுளுக்கு 2 தன்மைகள் இருக்கிறதா சொல்லப்பட்டது. ஒன்று களங்கமுள்ள தன்மை, இன்னொன்று களங்கம் இல்லாத தன்மை.
களங்கமுள்ள தன்மைங்கிறது வெளியில் இருக்கக்கூடிய அந்த நம்ம மனம்ங்கிறது வெளிப்படுற தன்மை. களங்கம் இல்லாத பரிசுத்தமான தன்மைங்கிறது மனம்ங்கிறது வெளிப்படாமல் உள்ளாரே அடங்கி இருக்கிற தன்மை. அந்த தன்மை தான் நம்ம ராத்திரி தூங்கும்போது இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்போது நாம் பார்க்கக்கூடிய அந்த உணர்வுங்கிறது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே நம்ம வெளியில் வர்றோம். ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கு தானே வெளியில் வர்றோம். ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கு தானே வெளியில் வர்றோன்னு சொல்லி நினச்சிட்ருக்கலாம். அது ரோஜா பூ மாதிரி தெரியும். ஆனால் தொட போனீங்கன்னா அதில் இருக்கிற முள்ளோட வேலையை காமிக்கும். அது நம்மளை குத்த ஆரம்பிக்கும். அது நமக்கு ஆபத்தானதுங்கிறது நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அப்படி தான் அந்த உணர்வுகள்ங்கிறது இங்கே வேலை செஞ்சிட்ருக்குது. அது வெளியில் இருக்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு தெரியும். அதனால தான் ஆதாம் ஏவாள்கிட்ட நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தினுடைய கனியை புசிக்க வேண்டாம்னு அவர் சொன்னார். அவங்க உள்ளுக்குள்ளார இருந்தாங்க. ஏதேன் தோட்டம்ங்கிறது உள்ளே இருக்குது. அவங்க எப்போ அந்த கனியை புசிச்சாங்களோ அப்போ வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு நல்லது எது, கெட்டது எது, லாபம் எது, நஷ்டம் எது, ஆண் எது, பெண் எது, இது எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது தெரிஞ்சது தான் அங்கே பிரச்சனை. ஏன்னா உணர்வுங்கிறத அந்த கனி மூலமாக ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ஏற்பட்ட அந்த உணர்வுகள் தான் இங்கே எல்லா பிரச்சனைக்கும் காரணமாகுது. இந்த ஏதோ ஒரு படத்தில் ரோபோவை உண்டு பண்ணி அந்த ரோபோவுக்கு உணர்வுகளை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது செய்கிற பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஏன்டா இந்த எந்திரத்தை நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஆயிரும். திரும்பவும் அந்த எந்திரத்தை அவங்களே டிஸ்மேண்டில் பண்ணுற அளவுக்கு அது போயிடும். இது வேண்டாம் அப்படின்னு தீர்மானிக்கிற அளவுக்கு. ஆனால் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த எந்திரத்தினுடைய சிறப்புகள் அவ்வளோ அதிகமாக இருக்கும். அது அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு என்னென்னமோ சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு உணர்வுகள்னு ஒன்று வராத வரைக்கும். ஆனால் வந்ததுக்கப்புறம் அங்கே பிரச்சனையே மாறிடும். அந்த மாதிரி தான் நமக்குள்ளாரையும் நம்மளுடைய உணர்வுகள்ங்கிறது இங்கே வெளிப்பட்டுருச்சுன்னா பிரச்சனை தொடங்கிடும். அது இதுன்னு சொல்லி சுகதுக்கங்கள் அனுபவிக்கிறதுக்கு நாம் தயாராகிடுவோம். அதில் பந்தப்பட ஆரம்பிச்சிடுறோம். நம்மளை கவனிக்கிறதுக்கு நேரம் கிடைக்காம போயிடுது. இப்படி தான் நம்மளை அழிக்கிறதுக்கு அது முற்படுது இந்த உணர்வுகள் அப்படிங்கிறத இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு. நம்ம நல்லது மாதிரி தெரியும், ஆனால் அதில் தீமை இருக்கவே செய்யும். ஏன்னா நன்மையும் தீமையும் கலந்தது தான் நாம் வெளியில் வந்தால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு தீமை தான் நல்லதை நமக்கு அறிவிக்குது, ஒரு நல்லது தான் நமக்கு தீமையை அறிவிக்குது. ஒரு மரத்தினுடைய நிழலினுடைய அருமை தெரியணும்னா நீங்கள் வெயிலில் சுற்றிட்டு வந்தால் தான் தெரியும். வெறும் நிழல் மட்டுமே இருந்தீங்கன்னா அந்த நிழல் தன்னை அறிவிச்சிக்காது. அது வெயிலினுடைய விஷயத்தை அது அறிவிக்கும், ஆனால் தன்னை அறிவிக்காது. அதே மாதிரி தான் வெயிலுங்கிறது. வெயிலினுடைய கொடுமை என்னங்கிறத அது நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நிழலுக்கு போனீங்கன்னா தான் தெரியும். அப்படி அந்த ரெண்டுமே நன்மை தீமைங்கிற ரெண்டுமே கலந்து தான் ஒரு உணர்வில் இருக்குது. அதனால் நன்மை தானே அப்படின்னு நினச்சிட்டு போய் அதை தொட்டுறாதீங்க. அங்கே தீமையும் சேர்ந்து நீங்கள் வாங்கிக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். எந்த முளைக்காம்பில் நீங்கள் வாழ்க்கை பாலை குடிக்கிறீர்களோ அதே காம்பு தான் சாவு பாலையும் சுரக்கிறது. உம்மை தாளாட்டும் கையே சவக்குழியும் தோண்டுகிறது. அதனால் என் அனாதைகளே, இயற்கை இருமை பண்பு கொண்டது. அதை மாற்ற சிரமப்பட்டு பிடிவாதமாய் முயற்சி செய்ய வேண்டாம். அதை இரண்டாக தனித்தனியே பிளந்தெடுத்து விரும்பியதை ஏற்கவும் மற்றதை வீசி எறியவும் முயல்வது மூடத்தனம். நீங்கள் இருமையின் எஜமானர்களா என்ன? அது நல்லதும் அன்று தீயதும் அன்று என கருதுக. ஜனன மரண பால் உமது வாயில் கசக்கவில்லையா? நன்மை தீமை அல்லாத இவற்றுக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒன்றை கொண்டு உமது வாயை கொப்பளிக்க இதுவே தருணம் அல்லவா? நன்மை தீமை மரத்தில் தோன்றாத இனிப்பும் கசப்பும் அல்லாத ஒரு கனியை நீங்கள் பெற வேண்டிய காலம் இதுவல்லவா அப்படிங்கிறார். அதாவது நீங்கள் எந்த முளைக்காம்பில் நீங்கள் வாழ்க்கைக்கான பாலை குடிக்கிறீங்களோ அதே முளைக்காம்பு தான் சாவுக்கான பாலையும் கொடுக்குதுங்கிறார். உங்களை தாளாட்டும் கை தான் உங்களை சவக்குழியும் தூண்டுதுங்கிறார். இது அம்மாவனுடைய பாசத்தை குறித்து அவருங்க குறிப்பிட்டு சொல்லலை, இந்த உலகத்தினுடைய பாசத்தை வைத்து சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் தான் நீங்கள் வாழ்கிறதுனா என்னென்னு கற்றுக்குறீங்க. இந்த உலகத்தில் நாம் இல்லாமல் போகும்போது செத்து போயிட்டு தான் நினைக்கிறீங்க. அப்போ உலகத்தில் இருக்கிற வரைக்கும் வாழ்கிறதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் உண்மையாகவே நீங்கள் செத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஒரு கண்ணீரஞ்சலி போஸ்டரில் தோற்றம் மறைவு அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இந்த தேதியில் இவர் பிறந்தார், இந்த தேதியில் மறைந்தார்னு. அவர் பிறந்தது அந்த தேதியாக இருக்கலாம், ஆனால் அவர் மறைந்தது நிச்சயமே இந்த தேதியில் கிடையாது. ஏன்னா அவர் மறைய ஆரம்பித்ததுன்னா அந்த பிறந்த தேதியிலிருந்தே அவர் மறைய ஆரம்பிச்சிட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிச்சிருச்சு. அந்த உயிர் சக்தியை அவர் தீர்க்க ஆரம்பிச்சிட்டார். அது முழுவதும் தீர்ந்து போனது வேணால் இந்த தேதியாக இருக்கலாம். அதனால் இது மட்டும் இந்த ஒரு நாள் மட்டுமே அவர் மறைவுக்கு காரணம் கிடையாது. இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய எத்தனை நாட்கள் இருக்குதோ அத்தனை நாட்களும் அவர் மறைவுக்கு காரணம்தான். அவருடைய மரணத்தை
குடித்தது மற்ற நாட்கள் தான். அதனால் அந்த ஒரு தேதியில் மட்டும் அந்த ஒரு நாளை மட்டும் நாம் பழி போட்டுற முடியாது. அதனால் நீங்கள் எதை வாழ்கிறோன்னு நினச்சி இந்த உலகத்துக்குள்ளார நீங்கள் வெளியில் வர்றீங்களோ, வாழணும்னு சொல்லி வர்றீங்களோ, அதுவே உங்களுக்கு சாவுக்கும் காரணமாகுது. எது உங்களுக்கு உபஜீவனத்தை உண்டு பண்ணுறதுக்கான சக்தியாக இருக்குதோ, அதுவே உங்கள் சாவையும் உங்களுடைய ஜீவ நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தியாகவும் அது இருக்குதுங்கிறத இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு. அதனால் இது இயற்கையினாலே ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து மாயை அப்படின்னு சொல்லி வரும்போது அதில் நல்லது கெட்டது, எனக்கு வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். ஆனால் பிரம்மம் அப்படின்னு சொல்லும்போது அதில் களங்கம் இல்லாத தன்மை, அதில் எதுவுமே கிடையாது. அது ஒருமை மட்டும்தான். அந்த இருமைங்கிறது மாயையை சார்ந்தது. அப்படி தான் நாம் இந்த இருமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பிடிச்சிருக்கிறோம். ஆனால் இதில் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அந்த ஜனன மரணம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து மாற்றி மாற்றி நடந்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்குது. பிறக்கிறோம், சாகிறோம், மறுபடியும் ஒரு பிறவி எடுக்கிறோம், பிறக்கிறோம், சாகிறோம், மறுபடியும் ஒரு பிறவி எடுக்கிறோம். இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இது உங்களுக்கு போர் அடிக்கவே இல்லையான்னு கேட்குறாரு. இது உங்களுக்கு கசக்கவே இல்லையா, இன்னுமா இதை நீங்கள் விரும்பிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அந்த கசப்பும் அந்த இனிப்பும் அல்லாத எந்த சுவையும் இல்லாத ஒரு கனியை நீங்கள் புசிக்கணும். அதுக்கு நீங்கள் ரெடியாகிறீங்களா? நன்மை தீமை அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாத ஒரு மரத்துலேருந்து அந்த கனியை, கசப்பும் இனிப்பும் இல்லாத ஒரு கனியை நீங்கள் சாப்பிட வேண்டிய தருணம் அது. அதை நீங்கள் அனுபவிச்சிட்டிங்கன்னா அப்புறம் இது எல்லாத்தையும் நீங்கள் விட்டுருவீங்க அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். இருமையின் பிடியிலிருந்து விடுபட்டவர்களா? ஆம் என்றால் உமது இதயத்தில் உள்ள நன்மை தீமை என்ற இருமை மரத்தை பிடுங்கி எறியுங்கள், வேரோடு பிடுங்கி எறியுங்கள். அப்போதுதான் வாழ்வு மரத்தின் வித்து, ஏதாவது ஒரு புனித புரிதலாகிய வித்து, நன்மை தீமையை கடந்த வித்து அங்கே முளைத்து வளரவிட முடியும். மிருதாத்தின் செய்தி உற்சாகம் இல்லாதது என்று நீங்கள் சொல்வீர்கள். விடிந்ததும் நாங்கள் மகிழ்ச்சிக்காக காத்திருத்தலை எனது உபதேசம் ஒழித்து விட்டது என்று நீங்கள் சொல்லலாம். உமது உபதேசம் எம்மை ஊமையாக்கி விட்டது. வாழ்வின் உற்சாகமில்லாத பார்வையாளராக எம்மை அது ஆக்கிவிடும். நாங்கள் இறைச்சலூட்டும் போட்டியாளர்களாக அல்லவா இருக்கிறோம். பயன் எதுவாக இருந்தாலும் போட்டியிடுவது இனிமையானதல்லவா? எதிரிடப் போவது கொல்லிவாய் பிசாசாக இருந்தால்தான் என்ன? துணிகர செயல் இனிதல்லவா என்று நீங்கள் சொல்லலாம். இப்படி நீங்கள் இதயத்தில் நினைக்கலாம். அந்த இதயமே உங்களுடையது அன்று. தீய உணர்ச்சி கடிவாளத்தில் சிக்கியிருக்கும் வரை உமது இதயம் உமது அன்று அப்படிங்கிறார். அதாவது இப்போ இருமையின் பிடியில் நாம் விடுபடணும்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் நாம் நன்மை தீமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விருப்பு வெறுப்பு, எனக்கு இது பிடிச்சிருக்கு பிடிக்கலை அப்படின்னு ஒரு கொள்கையை வச்சுருக்கிறோம். எனக்கு இந்த குழம்பு பிடிச்சிருக்கு, இந்த குழம்பு பிடிக்கலை, எனக்கு இந்த நிறம் பிடிச்சிருக்கு, இந்த நிறம் பிடிக்கலைன்னு இந்த விருப்பு வெறுப்புங்கிற விஷயத்தை மொத்தமும் நீங்கள் பிடுங்கி வீசிடுங்க. அப்போ தான் அந்த புனித புரிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய விதை நமக்குள்ளார்ந்து வர முடியும். ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது. பிடிச்சிருக்குன்னு எதையும் சொல்ல முடியாது, பிடிக்கலன்னு எதுவும் சொல்ல முடியாது. அந்த நிலைமையை நாம் தான் உண்டு பண்ணி வச்சுக்கிறோம். அதனால் இந்த மிருதாத் நான் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் வந்து உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க வேண்டியதாக இல்லை. நிறைய பேர் வந்து அந்த மோட்டிவேட் பண்ணுவாங்க. நீ ஜெயிச்சிருவ, நீ நல்லா வந்துடுவ, நீ தொடர்ந்து செய்யின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான மோட்டிவேஷனில் இவர் செய்கிறது கிடையாது. நீ இதை செய்யாத அப்படின்னு சொல்லக்கூடிய தடுக்கக்கூடிய நிலைமையிலே இருக்கிறார். அதனால் உங்களுக்கு வந்து இந்த உபதேசம் வந்து ரொம்பவும் ஒரு வாழ்க்கை பற்றின ஒரு புரிதலை தலையில் திருப்பி போட்டுரும். அந்த புரிதல் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். என்னடா எல்லாரும் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தானேன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீ வாழ்க்கையே மரணத்துக்கு போகுது, அதை வாழாத, அந்த வாழ்க்கைங்கிற ஒரு விஷயத்தை மரணத்தை நோக்கி செலுத்தாதன்னு சொல்கிறீங்க. அவங்கவுங்க வந்து நாம் சாகிறதுக்குள்ளே என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிடலாம், நம்மளால் என்ன சாதிக்க முடியுமோ சாதிச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எதையுமே பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ தான் நீ உயிரோடு இருக்க முடியுங்கிறீங்க. அப்படி எதையுமே பண்ணாமல் நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு போட்டின்னு ஒன்று வந்துட்டால் எதிராளி பலமாக இருக்கலாம், அதுக்காக போட்டியிடாமல் இருக்க முடியுமா? அவன் கொல்லிவாய் பிசாசாக கூட இருக்கட்டும், ஆனால் நான் எதிர்த்து நிற்பேன். எதிர்த்து நிற்கிறதே ஒரு துணிகரமான செயல் அல்லவா? எதுவுமே பண்ணாமல் ஒரு போட்டியில் கலந்துக்காமல் நான் ஓரமாக நிற்கிறத விட கலந்துக்கிட்டு தோற்று போனேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட நான் எடுத்துகிட்டு போகலாம்ல, அந்த ஒரு திருப்தியாக எனக்கு கிடைக்கும்ல அப்படின்னு கூட நீங்கள் பேசிக்கலாம். ஆனால் நான் சொல்ல போகிற ஒரே விஷயம் என்னென்னா, இந்த சிந்தனைகள் எல்லாம் எங்கேருந்து வந்திருக்குன்னா உங்கள் இதயத்துலேருந்து தான். அந்த இதயம் உங்களுடைய இதயமே கிடையாது. ஏன்னா அந்த இதயமும் உங்கள் உணர்ச்சிகளால் ஏற்பட்டது. தூங்கும்போது உங்களுக்கு இதயமே கிடையாது, உங்கள் மனசே கிடையாது, உங்களுக்கு எந்த எண்ணங்களும் கிடையாது. இதெல்லாம்
மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில தான். மாயை அப்படின்னா என்னென்னா, நமக்குள்ளார இருந்து அந்த சக்தியினுடைய சலனம் வெளிப்படுறதுக்கு பேர் தான் மாயை. மனம்ங்கிறது வெளிப்பட்டால் தான் மாயை. அது பகல் நேரத்தில் நம்ம தூக்கி எந்திரிச்சு உறக்கம் போதுன்னு சொல்லி எந்திரிச்ச உடனே அது வெளிப்படுது. அதுதான் மாயை. தூங்கும்போது மாயை கிடையாது. அந்த நேரத்தில் உங்களுக்கு மனசோ இதயமோ உங்களுடைய எண்ணங்களோ எதுவுமே கிடையாது. நீங்கள் வாழ்கிறோம், இல்லை செத்துட்ருக்குறோம், இல்லை இதை சாதிக்க போகிறோம், எதுவுமே கிடையாது. இதெல்லாம் முழிச்சிருந்தா தான். அதனால் மாயையில் இருக்கக்கூடிய எல்லாமே தற்காலிகமானது. இன்றைக்கி ஒன்று நினைப்போம், நாளைக்கு அதே விஷயத்தை வேறு மாதிரி நினைப்போம். இன்றைக்கி சரின்னு படும், அதுவே நாளைக்கு தவறுன்னு படும். இப்படி நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயத்தை நாம் நம்புறதுங்கிறது ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கிறாரு. அந்த இதயம்ங்கிறதே உங்களுடையது கிடையாது. நீங்கள் நினைக்கிறத அந்த இதயம் நினைக்கிறது கிடையாது. நீங்கள் தீர்மானித்த அந்த இதயம்ங்கிறது உங்களை செயல்படுத்துறது கிடையாது. அது உணர்ச்சிங்கிற ஒரு கடிவாளத்தில் சிக்கியிருக்கிற வரைக்கும் உங்களுடைய இதயம் உங்களுடைய இதயமே கிடையாது. அப்புறம் ஏன் அதை பற்றி யோசிக்கிறீங்க? அப்புறம் ஏன் அந்த இதயத்தில் எழக்கூடிய இந்த சிந்தனைகளை பற்றி சிந்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. உமது இதயத்தை அடக்கி ஆள வேண்டும் என்னால் உமது இதயம் நன்மை தீமை மாவை அன்பு தொட்டியில் பிசைந்து புனித புரிதல் அடுப்பில் வேக வைத்து ரொட்டி செய்ய வேண்டும். அப்போதுதான் எல்லா இருமைகளும் இறைவனில் ஒன்றுபடும். ஏற்கனவே தொல்லையில் உள்ள உலகை நீங்களும் தொல்லைப்படுத்துவதை நிறுத்துங்கள். இடைவிடாமல் எல்லா வகை குப்பை கூலங்களையும் சேற்றையும் கொட்டி கொண்டிருக்கும் ஒரு கிணற்றிலிருந்து தூய நீரை நீங்கள் எவ்வாறு பெற முடியும்? ஒவ்வொரு வினாடியும் கலங்கி கொண்டிருக்கும் ஒரு குளத்தில் நீர் எப்படி அசையாமல் தெளிந்து நிற்கும்? அமைதியான ஒரு உலகை வரைய முற்படாதீர்கள். அவ்வாறு முயன்றால் நீங்கள் தொல்லைகளை வரைய வேண்டி வரும். வெறுக்கும் உலகில் அன்பான அம்சங்களை மட்டுமே எதிர்பார்க்காதீர்கள். அவ்வாறு எதிர்பார்த்தால் வெறுப்பையே நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் அப்படிங்கிறாரு. அதாவது உங்களுடைய இதயத்தை நீங்கள் அடக்கி ஆளணும் அப்படின்னா நன்மை தீமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாவை அன்புன்னு சொல்லக்கூடிய ஒரு தொட்டியில் போட்டு புரிதல் அப்படிங்கிற ஒரு அடுப்பில் வேக வைக்கணுங்கிறார். அதை ரொட்டியாக மாற்றணும், அதை சாப்பிடணும், அது இல்லாமல் பண்ணணும். அந்த நன்மை தீமை அப்படின்னு சொல்லக்கூடிய விருப்பு வெறுப்பு, எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலை, இது எனக்கு லாபம் நஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா இருமைகளையும் நீங்கள் சாப்பிட்டாகணும், அது இல்லாமல் செஞ்சாகணும். அப்போ தான் அது அத்தனை இறைவனுக்குள்ளார ஒன்றுபடும். அவருக்குள்ளார ஒன்றுபட்டுருச்சுன்னா அது திரும்பி வராது. ஏற்கனவே இந்த உலகங்கிறதே தொல்லைமயமானது, கஷ்டம்தான். அங்கே நிம்மதி சந்தோஷம் ஆனந்தம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் அதை எதிர்பார்த்துட்ருக்குறீங்க. நீங்கள் திரும்ப திரும்ப அதை தேடி நீங்கள் தொல்லைகள்லையே தான் நீங்கள் அனுபவிச்சுட்ருக்குறீங்க. ஏன்னா தொல்லைகளுக்குள்ளே போனால் தொல்லைகள் தானே நமக்கு கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்க போகிறது இல்லைல்ல. இந்த உலகங்கிறது தொல்லை மயமானது, உங்களை அது நிம்மதியாக இருக்க விடாது. அங்கே ஆசைகளும் இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வந்து உங்களை அலைக்கழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுக்குள்ளார நீங்கள் போயிட்டு ஆனந்தத்தையும் களங்கமில்லாத நிலைமையையும் எப்படி அதை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறார். இடைவிடாமல் சும்மா ஒரு குப்பைகளை போட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஒரு சேரை வாரி இறச்சிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு கிணத்துக்குள்ளார. அதிலிருந்து தூய நீரை எப்படி பெற முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு குளத்தில் கல்லை தூக்கி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைம் போட்டுக்கிட்டே இருக்கிறோம், அதில் கலங்கமாக உண்டாகிட்டே இருக்குது. அதில் அலையடிப்பை எப்படி நிறுத்த முடியும்? நான் அலையடிப்பை நிறுத்துறேன்னு சொல்லி நீங்கள் கையை வச்சு அந்த அலைகளை தடுக்க முடியுமா? உங்கள் கைப்பட்டால் அது மேலும் இன்னொரு அலையாக மாறாதா? அந்த கலங்கத்தன்மை மேலும் கலங்கத்தன்மையாக மாறுறது இல்லையா? அதனால் இந்த உலகத்தை நீங்கள் வரையணும்னு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே தொல்லைகளை தான் நீங்கள் வரைய வேண்டியது இருக்கும். இந்த உலகத்தில் ஒரு வெறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி நீங்கள் ஏதாவது ஒரு அந்த நல்ல விஷயங்களை நீங்கள் நினைக்கணும் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா அங்கே வெறுப்பை மட்டும்தான் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு அவசியங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த உலகமே தொல்லைமயமானது, உங்களை கவனிக்க விடாமல் இங்கே நிறைய விஷயங்களை கவனிக்க வச்சுட்டே இருக்கக்கூடியது. அதனால தான் நீங்கள் நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்க. இந்த உலகத்தை உண்டு பண்ணுனா உங்களுக்கு நேரம் கிடையாது, உலகத்தை உண்டு பண்ணலைன்னா உங்களுக்கு நேரமே கிடையாது. ஏன்னா உலகங்கிறது உண்டாயிடுச்சுன்னா உங்களை கவனிக்க நேரம் இருக்காது. ஆனால் உலகத்தை நீங்கள் உண்டு பண்ணலைன்னா காலம் அப்படிங்கிறதே இல்லை, காலத்தை கடந்து நம்ம நிற்க வேண்டிய அவசியங்கிறது அங்கே ஏற்படும் அப்படிங்கிறத இங்கே இவர் குறிப்பிட்டு சொல்கிறார். செத்து கொண்டிருக்கும் உலகை வாழும் உலகாக சித்தரிக்க முயல வேண்டாம், அப்புறம் சாவையே நீங்கள் சித்தரிக்க வேண்டி வரும். உலகம் தனது சொந்த நாணயத்தையே உங்களுக்கு வழங்குகிறது. அது இருபக்க நாணயம். மாறாக எல்லையற்ற தெய்வீக சுயத்தை வரையுங்கள். அது செல்வ வளம் நிறைந்தது, அமைதியான புரிதல் கொண்டது. உங்கள் மீது வரையறுத்தாத எதையும் உலகின் மீது வற்புறுத்த வேண்டாம். மற்றவர் எதை கேட்பதை நாம் விரும்பவில்லையோ அதை நாம் மற்றவரிடம் வற்புறுத்தி கேட்கக்கூடாது.
பெருவெள்ளத்திலிருந்து உம்மை காத்து கரையேற செய்வது எது? வேதனையும் மரணமும் இல்லாமல் நீங்காத அன்பும் அமைதியும் புரிதலும் நிலவ செய்வது எது? அது உணர்ச்சியா, அதிகாரமா, புகழா, கௌரவமா, மரியாதையா? அது மணிமுடி சூடிய ஆசையா, நிறைவேறிய நம்பிக்கையா? இவையெல்லாம் இரத்தத்தை வளமாக்கும் ஊற்றுகள். ஆனால் எனது திக்கற்றவர்களே, இவற்றையெல்லாம் வெறுத்து ஒதுக்குங்கள், விரட்டுங்கள் அப்படிங்கிறார். ஏற்கனவே செத்துக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறத பற்றி யோசிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் உலகங்கிறத உண்டு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செத்தாதான் முடியும். உங்களிலிருந்து ஜீவசக்தி வெளியில் விரயமானால் தான் முடியும். இல்லைன்னா உலகங்கிறத உங்களால் உண்டு பண்ண முடியாது. ஏன்னா இந்த உலகங்கிறதே இருமை பண்பை சார்ந்தது. அது ஒரு நாணயத்தை வச்சுருக்குது. அந்த நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குது. அதில் வாழ்வு சாவு அப்படின்னு 2மே இருக்கும். விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது 2மே இருக்கும். நிறையா இருமை நிலைகளை நீங்கள் கவனிக்க முடியும். நல்லது கெட்டது, லாபம் நஷ்டம், பகல் இரவு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை இதில் கவனிக்க முடியும். எல்லாமே ஒரே முட்டாக இருக்குது. அமிர்தம் விஷம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றாவே இருக்குது. அப்படி தான் அது அந்த நாணயத்தை உண்டு பண்ணி வச்சுருக்கு. அதனால் உங்களுடைய உள்ளுக்குள்ளார போய் இந்த உலகங்கிறத உண்டு பண்ணி நீங்கள் அதில் பார்க்குறத நீங்கள் அனுபவப்படாதீங்க. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களிலிருந்து பிரதிபலிக்கப்பட்ட இந்த விஷயங்கள் கிடையாது. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்குள்ளார பிரதிபலிக்காமல் உள்ளுக்குள்ளார அடங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை. அதுக்கு நீங்கள் உள்ளே போனால் மட்டும்தான் முடியும். அது செல்வ வளம் நிறைஞ்சிருக்குது. அங்கே ஒரு அமைதியான புரிதல்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அங்கே நீங்கள் யாரையும் வற்புறுத்த வேண்டியது இருக்காது. ஏன்னா அங்கே நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. உங்களை வற்புறுத்துறதுக்கும் ஆள் இருக்காது. நீங்களும் யாரையும் வற்புறுத்த முடியாது. நீங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த பிரதேசத்துக்கு போங்க. உங்களை மட்டுமே கவனிங்க. அங்கே தான் தெய்வீக சுயம் அப்படிங்கிறது அங்கே தான் இருக்குது. அதை நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் மற்றவங்கள கவனிக்கக்கூடாது. இந்த உலகங்கிறத கவனிக்கக்கூடாது. அப்போது தான் நீங்கள் உள்ளே போக முடியும். அதனால் இந்த உலகத்தை கவனிக்கிறதை விட்டுட்டு உங்களை கவனிக்க பாருங்கள். அந்த பெருவெள்ளத்துலேருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்கங்கிறார். நீங்கள் இந்த வெளியில் இது நாள் வரைக்கும் பிடிச்சி வச்சுருக்க இந்த வாழ்வுன்னு நினச்சிக்கூடிய இந்த மரணமா, இல்லை இங்கே நீங்கள் பொய்யா காமிச்சிட்டு இருந்த அன்பா, இங்கே நீங்கள் தேடிட்டு இருந்த அமைதிவா, இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இங்கே நீங்கள் புகழுக்காகவும் கௌரவத்துக்காகவும் மரியாதைக்காகவும் பணம் பொருளுக்காகவும் மற்றவங்களுடைய அந்த நல்ல அபிப்பிராயத்துக்காகவும் இது எல்லாத்தையும் நீங்கள் நிறைய இழந்துட்டீங்க. உங்களுடைய ஜீவனுடைய விரயத்தை அதிகமாக கொடுத்துட்டீங்க. என்ன கிடச்சிதுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது அத்தனையும் முதல்ல வெறுத்து ஒதுக்குங்க. இதெல்லாம் அனாவசியமானது. இதுக்காக உங்கள் ஜீவனை விரயம் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத கவனிக்கிறது மட்டும்தான் வேலை. உங்களை கவனிக்கிறதுக்கான வழிவகைகளை செய்யுங்க. இது எல்லாத்தையும் ஒதுக்கி விரட்டுங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அமைதியாக இருங்கள், தெளிவடைவீர்கள். தெளிவாக இருந்தால் உலகத்தை தெளிவாக பார்க்கலாம். உலகின் வழியாக தெளிவாக பார்த்தால் நீங்கள் எதிர்பார்க்கும் விடுதலையும் சமாதானமும் வாழ்வும் அவற்றால் தர முடியாது என்பதை நீங்கள் அறியலாம். அந்த அளவிற்கு அவை மிகவும் சக்தியற்றவை, வறுமையானவை. உலகம் உமக்கு வழங்குவது உடல் மட்டுமே. இருமை வாழ்வு கடலில் பயணம் செய்யும் கப்பல் அது. அதற்காக நீங்கள் எந்த மனிதருக்கும் கடன்பட்டிருக்கவில்லை. இந்த உலகில் அதை உமக்கு வழங்கி காப்பாற்றி வருவது பிரபஞ்சத்தின் கடமை. நோவா தன் கப்பலை பேணி காத்தது போல நாம் நம் உடலை பேணி காக்க வேண்டும். அது உங்கள் கடமை, உங்கள் கடமை மட்டுமே. விழிப்புணர்வுடன் விழிகளில் சுடர் தேக்கி நம்பிக்கையுடன் சுக்கானை பிடிக்க வேண்டும். சர்வ வல்லமை கொண்ட மன உறுதியின் மேல் நம்பிக்கை தளர்ந்தால் நாசம். சர்வ வல்லமை கொண்ட மன உறுதி தான் நமது வழிகாட்டி. ஏதேனான பரவச வாசலுக்கு அதுதான் உங்கள் காரியம், உங்களுடைய சொந்த காரியம். அந்த அமைதியாக இருக்கணும், தெளிவடைஞ்சிடலாம். அப்படி தெளிவாக இருந்தோன்னா இந்த உலகம் என்னங்கிறத நமக்கு புரிஞ்சு போயிடும். நமக்குள்ளார அலைக்கழிப்பு இருக்கிற வரைக்கும் உங்களால் அதை கவனிக்க முடியாது. நீங்கள் முதல்ல எதிர்பார்க்குற அந்த விடுதலையும் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்தில் இல்லைங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகம் அவ்வளோ வறுமையானதுங்கிறார். ஏன்னா இந்த உலகமே உங்களிலிருந்து பிரதிபலிக்கப்பட்டது தான். நீங்கள் இல்லைன்னா உலகம் கிடையாது. நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா உலகம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய மனம்ங்கிற சக்தி வெளியில் வந்தால் மட்டும்தான் உலகங்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த நாட்கள்லாம் உட்காந்து நம்ம தியானம் பண்ணோன்னா பிரபஞ்சத்துலேருந்து ஆற்றல் நமக்குள்ளார வருங்கிறது. இந்த பிரபஞ்சமே நம்மளிருந்து வெளியில் வந்திருக்குதுங்கிறப்போ நம்மளிருந்து வெளியில் வந்ததுலேருந்து நமக்கு ஆற்றல் எதுக்கு? இந்த பிரபஞ்சத்துக்கே ஆற்றலை நாம் தான் கொடுத்துட்ருக்குறோம். நாம் வெளியில் வரலன்னா பிரபஞ்சமே இல்லாமல் போயிடும். அப்போது அந்த பிரபஞ்சங்கிறத நீங்கள் கவனிக்காதீங்க. நம்மளுடைய ஆற்றல்ங்கிறது உள்ளுக்குள்ளார இருக்குது. அந்த ஆற்றலை கவனிங்க. இந்த ஆற்றல்னால உங்களுக்கு எந்த சாந்தி சமாதானத்தையும் கொடுக்க முடியாது.
இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அதை போய் கையேந்தி நிற்காதீங்க. அதுவே வறுமையில் தான் இருக்குது, அதுவே சக்தி இல்லாமல் தான் இருக்குது. அதனால் இந்த உலகம்ங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டது இந்த உடம்பு தான். இந்த உடம்பு தான் இருமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடலில் செல்லக்கூடிய ஒரு கப்பல். அந்த கப்பலை எவ்வளோ தூரம் நீங்கள் வேகமாக நகர்த்தி அந்த இருமைங்கிற கடலை கடக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கடந்துக்கோங்க. அது வரைக்கும் அந்த கப்பலை காப்பாற்ற வேண்டிய அவசியங்கிறது இருக்குது. அந்த கப்பலில் ஓட்டம் விழுகக்கூடாது, அது அதிகமான சுமைகளை ஏற்றிக்கிட்டு அது மூழ்கி போயிடக்கூடாது, அதெல்லாம் கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இருமை கடலை கடந்ததுக்கப்புறம் இந்த கப்பலை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது அவசியமே இல்லை. அதனால் விழிப்போட நம்மளை கவனிக்கிறதுக்கான வழிகளை பாருங்கள். நம்பிக்கையோட அந்த சுக்கானை பிடிச்சி வைங்க அப்படிங்கிறார். அந்த மன உறுதியும் நம்பிக்கையும் நமக்குள்ளார இல்லாமல் போச்சுன்னா நம்ம நாசமாயிடுறோம். அந்த மன உறுதியும் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நாம் அந்த ஏதேன் தோட்டமாக இருக்கக்கூடிய அந்த பரவச வாசலுக்கு நம்ம போக முடியுங்கிறார். அதுதான் உங்களுடைய சொந்த காரியங்கிறார். உங்களுடைய சொந்த இடம் அதுதான். நீங்கள் உங்கள் முயற்சியினால் செய்யக்கூடிய ஒரு விஷயமும் அதுதான் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். கடவுளால் சூழப்பட்டவன் மனிதன். தனது வேதனையை குறைக்க எந்த பயணமும் பயனில்லை. வழி நீளமாக இருந்து அலறல்களும் புயல்களும் நிறைந்திருந்தால் என்ன செய்வது? கூர்ந்த பார்வையும் தூய நெஞ்சமும் கொண்ட நம்பிக்கையால் அவற்றையெல்லாம் வெல்ல முடியாதா என்ன? சீக்கிரம். வீண் அலைச்சலுக்காக செலவழிக்கப்பட்ட காலம் வேதனை நோய் கொண்ட காலம். பரபரப்பாக இங்கே இயங்கி கொண்டிருக்கும் மனிதர் கூட வீணாய் அலைபவர்களே. நீங்கள் எல்லாம் கப்பல் கட்டுமானக்காரர்கள், நீங்கள் மாலுமிகளும் கூட தான். சாஸ்வதம் உங்களுக்கு அளித்திருக்கும் பணி நீங்கள் கரைகளற்ற கடலில் பயணம் செல்ல வேண்டும் என்பது தான். அப்போதுதான் நீங்கள் அங்கே ஒளியற்ற இசையை கேட்பீர்கள். அதன் மறுபெயர் தான் கடவுள். எல்லா பொருள்களுக்கும் ஒரு மையம் இருக்க வேண்டும். அதை சுற்றியே அப்பொருள் இயல்பு சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறார். அதாவது கடவுள் அப்படிங்கிறது நம்மளிருந்து நீங்கி போகவே இல்லை, நம்ம கூடயே இருக்கிறார், நமக்குள்ளாரே இருக்கிறார். ஆனால் நாம் தான் அவரை தேடிட்டு இருக்கிறோம். ஆனால் தேடுற இடம் தப்பு. நம்ம வெளியிலேயே தேடிட்டு இருக்கிறோம். அவர் உள்ளே இருக்கிறாருங்கிறப்போ உள்ளுக்குள்ளார போனால் அவரை கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் அந்த வேதனையை குறைக்கிறதுக்கு அவர்னால் மட்டும்தான் முடியும். நீங்கள் அவரை கவனிச்சிங்கன்னா மட்டும்தான் முடியும். இந்த வாழ்க்கை பயணம் ரொம்ப நீளமாக இருக்கலாம், ஆனால் அந்த நீளத்திலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு முடியாமலாம் கிடையாது. இது நாள் வரைக்கும் ஒரு வீணான அலைச்சலுக்காக, வீணான விஷயங்களுக்காக இந்த நம்மளில் இருக்கக்கூடிய சக்தியை செலவு பண்ணது போதும். இனிமேலாவது வீணான விஷயத்துக்காக செலவு பண்ணாதீங்க. இந்த உலகத்தில் ஓடி அங்கே இங்கேயும் பரபரப்பாக திரியிறாங்கன்னா அந்த மனிதர்கள்லாம் வீணாக தான் அந்த சக்தியை செலவு பண்ணுறாங்க. அது பிரயோஜனமாக செலவு பண்ணணுன்னா அவங்க ஒரே இடத்துல உட்காந்து தன்னை கவனிச்சிருப்பாங்க. தன்னை கவனிக்க முடியாதவங்க, தன்னை கவனிக்க மறந்து போனவங்க, தன்னை கவனிக்கிறதுனா என்னன்னு தெரியாதவங்க, அவங்க வெளியில் அலைஞ்சிட்ருக்கிறாங்க. தன்னை கவனிக்கிறதுக்கு நீங்கள் தயாராகிறீங்க, அது உங்களுக்கு அவசியப்படுது அப்படின்னா அந்த அலைச்சல் எல்லாத்தையும் விடுங்க, அந்த பரபரப்பை விடுங்க. நீங்கள் தான் உங்களுடைய கப்பலை கட்டுமானக்காரராக இருக்கீங்க, நீங்களே மாலுமியாகவும் இருக்கீங்க. அந்த உங்களுடைய வேலை என்னென்னா கரைகள் இல்லாத ஒரு கடலில் பயணம் செய்ய போகிறோம். அதில் அந்த பயணம் முடிவுக்கு வரப்போகிறதே கிடையாது. ஆனால் அங்கே ஒரு அருமையான ஒரு இசையை உங்களால் கேட்க முடியும், ஒரு ஆனந்தத்தை உணர முடியும், ஒரு மன அமைதியை பெற முடியும். அந்த நிலைமைக்கு பேர் தான் கடவுள். கடவுள்னு ஒரு தனிப்பட்ட மனிதன் கிடையாது, அது ஒரு நிலை, அது ஒரு அனுபவம். அந்த நிலைமைக்கு மனம் அமைதியாயிடுச்சுன்னா நீங்கள் கடவுள் அப்படிங்கிற நிலையை உணர முடியும். அந்த ஒரு நிலை தான் இந்த எல்லா பொருள்களுக்கும் மையமாக இருக்குது. அந்த ஒரு மையத்தை வச்சு தான் எல்லா பொருள்களும் இங்கே சுழந்துட்டு வந்துட்டுருக்குது. அந்த மையத்தை நோக்கி தான் எல்லா பொருள்களும் நகருது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். வாழ்க்கை, மனித வாழ்க்கை ஒரு வட்டமாகுமானால் கடவுளை காணல் அதன் மையமாகும். அப்புறம் உமது அனைத்து செயல்களும் அந்த மையத்துடன் தொடர்பு கொண்டதாக அமைய வேண்டும். அதை விட்டு வேறு எங்கேயாவது சுற்றி அலைந்தால் சிவப்பு வியர்வை வெள்ளமாக பெருகினாலும் கூட அது வீண் அலைச்சலே. மனிதனுடைய இறுதி விதியை நோக்கி இட்டு செல்வதுதான் மிர்தாத்தின் பணி. கவனியுங்கள், உங்களுக்காக மிர்தாத் அற்புதமான கப்பலை உருவாக்கி இருக்கிறான். அதை சிறப்பாக செலுத்தவும் முடியும். அது கோப்பர் மரத்தால் கட்டப்பட்டதன்று. அண்டங்காக்கைக்கான ஜோடி அல்ல அது. அதில் ஓணான்களும் கழுதை புலிகளும் இல்லை. வெற்றியாளனுக்கான வழிகாட்டி அது. புனிதமான புரிதல் அது. அது மரச்சாடிகளால் நிரப்பப்பட்டதன்று. அதன் இதயம் நிறைய அன்புதான் நிரம்பியிருக்கிறது. அதன் சரக்கு அறைகளில் பொன்னும் மணியும் வெள்ளியும் இல்லை. அதன் நிழல்களில் இவ்விடுபட்ட ஆத்மாக்கள் புனித புரிதலின் ஒளியில், விடுதலையின் ஒளியில் நிரம்பியிருக்கும். அங்கே பூமி துறைமுகத்தின் தொடர்பு அறுத்து கொள்வோர் எல்லாம் வாருங்கள். தங்களுக்குள் ஒருமை நிலை அடைந்தோர் எல்லாம் வாருங்கள். தம்மை தாமே வெல்ல வல்லவர் எல்லாம் வாருங்கள் அப்படிங்கிறார். இந்த வாழ்க்கைங்கிற ஒரு விஷயம் வட்டமாக இருக்குது அப்படின்னா அதனுடைய மையம் தான் கடவுளுங்கிறார். அந்த மையத்திலிருந்து தான் நம்ம அந்த வட்டத்தை வரைய முடியும்.
அப்படி தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா செயல்களும் அந்த மையத்தோட தொடர்பில் இருக்குது. நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் அதுதான் காரணமாகுது. ஆனால் நாம் அந்த காரணத்தை கவனிக்கிறது கிடையாது. இனிமேலாவது அந்த காரணத்தை கவனிங்கங்கிறார். அதை விட்டுட்டு வேறு எதையாவது கவனிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சிகப்பு வியர்வைன்னு சொல்கிறார். அது ரத்தத்தை அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். அது வெள்ளமாக பெருகினாலும் கூட அது வீண் தான். நீங்கள் வியர்வையை வடித்து உழைக்கிறீங்க, உங்கள் ரத்தத்தையே வடித்து நீங்கள் உழைச்சா கூட அது வீணான விஷயமாக போயிடும். அது வீண் அலைச்சல் தான். அதனால் அந்த மிருதாத் என்ன சொல்கிறாங்கிறத சரியாக கவனிங்க. நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய சமய சடங்குகளை விடுங்க, உங்களை கவனிக்கிறதுக்கான ஒரு விஷயத்துக்குள்ளே வாங்க. அன்னைக்கு நோவா கட்டப்பட்ட அந்த கோப்பர மரத்தால் செய்யப்பட்ட அந்த ஒரு கப்பலில் ஒவ்வொரு ஜோடிகளுக்கும் 32 வகையான உயிரினங்கள் அதில் ஜோடியாக இருந்தது. ஓணான்லேருந்து என்னென்ன உயிரினங்கள் இருக்கோ அத்தனையும். அதுக்கெல்லாம் அடுத்த இனப்பெருக்கத்தை உண்டு பண்ணி தன்னுடைய சந்ததிகளை பெருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ஜோடியும் ஒவ்வொரு இனத்துக்கும் வைக்க சொன்னார் கடவுள். அதில் பொண்ணும் பொருளும் அந்த 40 நாள் அடைமொழி பெரிஞ்சிருக்குன்னா 40 நாளுக்கும் தேவையான எல்லா தானியங்களையும் அங்கே சேர்த்து வச்சுக்க சொன்னார். அப்படி மிருதாத் ஒரு கப்பலை இப்போ உருவாக்கியிருக்கிறார். அந்த கப்பலில் எந்த ஒரு பொண்ணும் பொருளும் கிடையாது, எந்த தானியங்களும் கிடையாது, எந்த ஒரு ஜோடிகளும் அங்கே இணை சேர்க்கறதுக்காக ரெடி பண்ணிப்பட்ட ஒரு விஷயங்களும் கிடையாது. அங்கே புனிதமான புரிதல் இருக்குது, அங்கே அன்பு நிறைஞ்சிருக்குது. அதில் அந்த பூமியினுடைய துறைமுகத்தை தவிர்த்துட்டு எனக்கு உலகம்ங்கிறது வேண்டாம், எனக்கு நான் தான் வேணும், என்ன தான் கவனிக்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி எல்லோரும் வாங்க. உங்களை ஜெயிக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்களோ அவங்க எல்லோரும் வாங்க. அந்த ஒருமைங்கிற ஒரு நிலையை, இருமைங்கிற நிலையை கடந்து ஒருமைங்கிற நிலையை அடையிறதுக்கு வர்றவங்கெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் நம்மளை கூப்பிடுறாரு. என் கப்பலுக்கு வாருங்கள், கப்பல் தயாராக இருக்கிறது, காற்று சாதகமாக வீசுகிறது, கடல் அமைதியாக இருக்கிறது. இப்படித்தான் நான் நோவாவுக்கு உபதேசித்தேன், அப்படியும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் அப்படிங்கிறார். நரோண்டா குரு தம் பேச்சை முடித்தார். குருவின் பேச்சால் மூச்சு முட்டி போவது போல் கூட்டத்தினர் உணர்ந்தார்கள். அந்த கூட்டத்தினருக்கிடையே அடக்கமான சலசலப்பு ஓசை எழுந்தது. குரு பலிபீட மேடையிலிருந்து இறங்கி வருவதற்கு முன்னால் எழுவரையும் யாழ் வாசிப்பவனை அழைத்தார். அவன் வாசிக்க அவர்கள் பாட ஆரம்பித்தார்கள். அது புதிய கப்பல் பற்றிய வாழ்த்து பாடலாக அமைந்தது. கூட்டம் அந்த இனிய பாடலை பற்றி கொண்டு பாட ஆரம்பித்தது. அந்த பாடலின் இனிய பல்லவி பொங்கி எழும் மாபெரும் அலை போல வானத்தை நோக்கி உயர்ந்தது. அந்த பல்லவி இதுதான்: கடவுளே உமது கப்பைதான், என் கப்பலே பயணம் புறப்படு அப்படின்னு சொல்லி. உலகிற்கு வெளிப்படுத்தலாம் என்று எனக்கு அனுமதிக்கப்பட்ட புத்தகத்தின் பகுதி இதோடு முடிகிறது. மிச்சத்திற்கான காலம் இன்னும் வரவில்லை அப்படின்னு மீக்கல் நைமி சொல்கிறார். ஸோ இந்த கப்பல் அப்படிங்கிறது இங்கே தயாராக இருக்குது. மிருதாத் உண்டாக்குன ஒரு கப்பல், புனித புரிதலையும் அன்பையும் வச்சு நமக்காக உண்டாக்குன ஒரு கப்பல். காற்று சாதகமாக இருக்குது, காலம் நமக்கு அதை காமிச்சு கொடுத்துருக்குது. நமக்கான ஒரு காலம்ங்கிறது இன்னமும் இருக்குது. அதை நம்ம வழி நடத்தி போகிறதுக்காக அதை உடனே நாம் தயார்படுத்தணும். அந்த கப்பலை பயணிக்கிறதுக்கு நாம் தயாராகணும். கப்பல் ரெடியாக இருக்குது, நமக்கான அனுமதியும் ரெடியாக இருக்குது. நாம் தான் முயற்சி செய்யணும் அதில் ஏறி பயணிக்கிறதுக்கு. இப்படி தான் நான் நோவாவுக்கு உபதேசித்தேன், உங்களுக்கும் உபதேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பேச்சை கேட்ட உடனே இந்த ஜனங்கள்லாம் மூச்சு முட்டி போய் சின்னதாக ஒரு சலசலப்போட என்ன இப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை தெரிவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு பேசுகிறாங்க. அதில் கீழே இறங்கி வந்தோடனே யாழ் வாசிப்பவரையும் மற்ற 7 அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த மடாலயத்தில் இருக்கக்கூடிய துறவிகளையும் கூப்பிட்டு வச்சு ஒரு புதிய கப்பலுக்கான ஒரு வாழ்த்து பாடலை பாடுறாரு. அந்த பாடலை மற்ற மக்களும் பிடிச்சிக்கிட்டு அவங்களும் பாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாடலுங்கிறது என்னென்னா, கடவுள் தான் உன்னுடைய கேப்டன், கப்பிதான், என் கப்பலே புறப்படு, பயணம் கொள், கடவுளை நோக்கின ஒரு பயணத்துக்குள்ளே போ, இந்த உலகத்தை விட்டுரு. இந்த உலகத்தில் இது நாள் வரைக்கும் பார்த்தது கேட்டது அறிஞ்சது எல்லாமே போதும். இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றுமே கிடையாது. நான் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னையும், அந்த கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய சுயரூபத்தை தான் நான் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அதை கவனிக்கிறதுக்கு தான் நான் என்னுடைய பயணத்தை உள்முகமாக திருப்ப வேண்டிய அவசியங்கிறது இருக்குது. வெளியில் இது வரைக்கும் பயணப்பட்டதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பல்லவியை பாடி முடிக்கிறார். ஸோ இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தலான்னு சொல்லி அவருக்கு இந்த காலம், இந்த பிரபஞ்சம், இந்த கடவுள் அனுமதிக்கப்பட்ட
பகுதி இதோட அவர் வந்து முடிக்கிறார். இதோட மிர்தாத்தின் புத்தகம் வந்து முடியுது. மிச்சத்துக்கான காலம் இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு மீக்கல் நைமி குறிப்பிட்டு இந்த புஸ்தகத்தை முடிக்கிறார். அதுக்கப்புறம் அவர் இறந்தும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் இதை என்னுடைய தொடர்ச்சியே எழுதலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த காலம் நமக்கு இன்னும் சொல்லித்தர்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்குதுன்னு அர்த்தம். இவர் இல்லைனாலும் இவர் மாதிரியே புரிதல் உள்ள வேறொருத்தர் மூலமாக நமக்கு மிச்சத்துக்கான விஷயங்களை இந்த காலம் சொல்லி கொடுக்கும். அதுக்கு முன்னாடி அது இது நாள் வரைக்கும் சொல்லி கொடுத்த விஷயத்தை நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்தி நாம் செயல்பட்டால் தான், இதை பாஸ் பண்ணால் தான் அடுத்த சிலம்பஸை நமக்கு அவங்க தருவாங்க. இந்த சிலம்பஸே நாம் இன்னும் பாஸ் பண்ணலைன்னா இன்னொரு சிலம்பஸ் வர இன்னமும் தாமதமாகும். அதனால் அடுத்த சிலம்பஸ் வரணுன்னா, இன்னமும் மிச்சத்துக்கான காலம் நமக்கு வரணுன்னா, இது வரைக்கும் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட இந்த வரைமுறைகளை நாம் சரியாக தேர்ந்தெடுத்து பின்பற்றி அதை செயல்படுத்தணும். அதைத்தான் வந்து மீக்கல் நைமி இங்கே சொல்ல வர்றாரு. இந்த புஸ்தகங்கிறது இதோட முடிஞ்சிச்சு. இனி வேறு ஏதாவது ஒரு புஸ்தகத்தை பற்றி நம்ம மீண்டும் சந்திப்போம். இது ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயம். ஏன்னா 36 அத்தியாயங்களில் தொடர்ந்து 37வது அத்தியாயம் அது தீர்வுக்கான அத்தியாயமாக இருக்குது. ஏன்னா அவர் அந்த நெருப்பிலிருந்து நம்மளை விடுதலையாக்கிறதுக்கான ஒரு அத்தியாயமாக இருக்குது. அந்த அத்தியாயத்தை நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை உங்களுக்கு வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த அடுத்த வீடியோ 36வதுக்கு அப்புறம் 37வது வீடியோ வர்றதுக்கான கால தாமதம் ஏற்பட்டது. அதுக்கு நான் முதல்ல எல்லாத்துக்கிட்டேயும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வரப்போகிற மற்ற புஸ்தகங்களுடைய ஒரு விஷயத்துக்கும் சரியான புரிதலோட அந்த புரிதலை உங்களோட சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து இறைவன்கிட்ட பிரார்த்தனையாக நான் வச்சுக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இதோடு இந்த மிர்தாத்தின் புத்தகம் வந்து நிறைவு பெறுது.